எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம வந்து கொஞ்சம் கேம் மாதிரி நாம பண்ண போறோம். கேம் பண்றதுக்கு முன்னாடி அதுக்கு முன்னாடி ஒரு ஒரு மோட்டிவேஷனல் ஸ்டோரி ஒன்று சொல்லிட்டு அதுக்கப்புறம் வந்து பிரெயின்ல வந்து என்ன மாதிரியான செக்ரீஷன்ஸ் இருக்கு, அந்த செக்ரீஷன்ஸ் வந்து இப்ப லாஸ்ட் வீக் எழில்ராஜா ஐயா சொன்னார்ல, நம்மளுக்கு மொபைல் போன்ஸோட அடிக்ஷன் பத்தி பேசினார். அந்த அடிக்ஷன் ஏன் நடக்குது அப்படிங்கறத பத்தி கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணலாம். யாரும் வெளியில போயிட வேண்டாம். இது டிஸ்கஸ் பண்ணி முடிச்சுட்டு நாம வந்து அந்த கேம்ஸ் ஸ்டார்ட் பண்ணலாம். ஏன் ஃபர்ஸ்ட் டிஸ்கஷன்னா இன்னும் கொஞ்சம் பேர் ஆட் ஆக நம்ம அந்த கேம் பண்ணணும்னா கொஞ்சம் நல்லா இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். அதுக்கு முன்னாடி வந்து நான் வந்து உங்களுக்கு ஒரு ஸ்டோரி சொல்றேன், ஒரு மோட்டிவேஷனல் ஸ்டோரி. அந்த ஸ்டோரி வந்து யாரு பார்த்தீங்கன்னா சில்வஸ்டின் ஸ்டாலோன் அப்படிங்கிறவரு. அவரு எல்லாருக்கும் தெரியும். ஒரு மிகப்பெரிய ஹாலிவுட் ஆக்டர். அவருடைய சின்ன வயசு கதை என்ன அப்படிங்கிறத நம்ம இப்ப பார்ப்போம். அவரோட அம்மா வந்து ஒரு பிரெஞ்சு தியேட்டர்ல ஒரு ஆர்டிஸ்டா இருந்தாங்க. அவங்க அப்பா வந்து சினிமாக்கு ஹேர் மேக்கப் பண்ற அவரும் ஒரு மேக்கப் ஆர்டிஸ்ட் தான். இப்ப வந்து குழந்தையா பிறக்கும்போது அவருக்கு எப்படி இருந்தா, அவருக்கு வந்து ஒரு சைடு வந்து முகம் வந்து பெராலிசிஸ் வந்து நாக்கும் பெராலிசிஸ் வந்து ஒரு மாதிரி இருப்பாரு பார்க்கறதுக்கு. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கிண்டல் பண்ணுவாங்க. அவர் வந்து ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப கிண்டல் பண்ணும்போது அவர் ரொம்ப டிப்ரெஸ் ஆகி வீட்ல வந்து உட்காந்துப்பாரு. அவங்க அப்பாவும் அம்மாவும் வந்து அவங்கள ரொம்ப அவரை சப்போர்ட் பண்ணுவாங்க. அவங்க அப்பா சொல்லுவாரு, "நீ வந்து உலகம் உன்னை என்ன கிண்டல் பண்ணாலும் அதை பத்தி நீ கவலைப்படக்கூடாது. நீ வந்து உன்னை வந்து இப்ப தேவையில்லாம கவலைப்பட்டு அந்த நேரத்தை வேஸ்ட் பண்ணாம நீ என்ன பண்ற அப்படின்னா உன்னுடைய டைமை வந்து பிஸி ஆக்கிக்கோ. அந்த அந்த தேவையில்லாத விஷயங்களுக்கு உட்காந்து கவலைப்படுறதுக்கு பதிலாக நீ உன்னோட டைமை வந்து நீ வந்து யூஸ் பண்ணு, பிஸி ஆகணும்" அப்படின்னு சொல்லுவாரு. அதனால என்ன பண்ணாரு, அவருக்கு அவங்க அப்பா கூட வந்து அந்த மேக்கப் சினிமா ஆர்டிஸ்ட் தானே அவரு, மேக்கப் பண்றாருல, அங்க கூட்டிட்டு போயிடுறாரு. கொஞ்ச நாள் கூட்டிட்டு போகும்போது அவருக்கு என்ன இருக்கு, அங்க இருக்கவங்களை எல்லாம் பார்த்து அவங்க அழகா இருக்கிறத பார்த்துட்டு அவருக்கு வந்து நாமளும் இந்த மாதிரி ஒரு ஆக்டர் ஆகணும் அப்படின்னு ஒரு ஆசை வந்துருது திடீர்னு. உடனே அவங்க அப்பா அதுக்கும் எதுவும் சொல்லல. "நீ வந்து அதுக்கு உன்னோட தகுதியை வளர்த்துக்கோ" அப்படின்னு சொல்றாரு. இவர் என்ன பண்றாரு, நல்ல பாடி பில்டிங் பண்ணி நல்லா வந்து அந்த சினிமா ஆக்ட் பண்றதுக்கு வந்து என்னெல்லாம் தேவையோ அந்த மாதிரி அந்த பாடி பில்டிங் பண்றாரு. அதே மாதிரி நெறைய டைம் வந்து புக்ஸ் படிச்சு, நெறைய ஸ்டோரி எழுதணும்னு சொல்லிட்டு, அவர் நெறைய யோசிச்சு எல்லாம் பண்ணி, அதுக்கு என்னெல்லாம் தேவையோ அத ரெடி பண்றாரு. ஆ ரொம்ப கஷ்டப்படுறாரு. பார்ட் டைமா வொர்க் பண்றாரு. ஆ அதே மாதிரி ரொம்ப லாஸ் ஏஞ்சல்ஸ்ல இருக்க நெறைய ஸ்டூடியோக்கு போய் ஆ சான்ஸ் கேட்கறாரு. எல்லாரும் கிண்டல் பண்றாங்க. "உனக்கு மூஞ்சி இப்படி வச்சுட்டுருக்க. உன் மூஞ்சி இப்படி வச்சுட்டு நீ வந்து இந்த மாரி நடிக்க வரேன்னு சொல்ற" அப்படின்னு கிண்டல் பண்ணி தொரத்தி விட்டுர்றாங்க. அவர் ரொம்ப கஷ்டப்படுறாரு. அப்புறம் என்ன ஆகுது, இவருக்கு வந்து இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கும்போது, ப நாயெல்லாம் அவர் வச்சிருந்த பப்பிய கூட வித்து செலவழிச்சுக்கிட்டு இருக்கிறாரு. இந்த மாதிரி அவர் லைஃப் ரொம்ப கஷ்டமா போயிட்டுருக்கு. ஒரு நாளு மொஹம்மது அலியும், ஜாக் வெப்னருடைய அம் அ என்ன சொல்றது? பாக்ஸிங் பாக்ஸிங் போட்டிக்கு வந்து இவரு போறாரு. போய் பார்க்குறாரு. அதான் இவரு சும்மா வேல தேடிக்கிட்டு, இந்த சான்ஸ் கேட்டுக்கிட்டு போயிட்டு இருக்கும்போது, இவரு வந்து அந்த முகமது அலிக்கும், ஜாக் வெப்னருக்கும் ஒரு பாக்ஸிங் போட்டி நடக்குது. அந்த பாக்ஸிங் போட்டிக்கு வந்து இவரு போறாரு. போன உடனே அவருக்கு என்ன ஆயிடுது, அவருக்குள்ள ஒரு ஒரு விஷயம். ஆ என்ன ஒரு கதை மாரி தோணுது. நம்ம வந்து ஒரு கதை எழுதலான்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 3 நாள்லயே ஒரு ஸ்டோரி எழுதி முடிச்சுட்டாரு. எழுதி முடிச்ச உடனே அவருக்கு என்னன்னா, வாழ்க்கையில ஒரு பெரிய விஷயத்த சாதிச்ச மாரி அவர் மனசுக்கு ஒரு சந்தோஷம். இத வச்சு நம்ம ரொம்ப பெரிய இதுவா பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவரு மனசுக்கு தோணுது. இந்த கதைய கொண்டு போய் எல்லார்கிட்டயும் சொல்றாரு. இந்த கதைய போய் எல்லார்கிட்டயும் சொல்றாங்க. அவங்க என்ன சொல்றாங்க, இவரு ஒரே ஒரு கண்டிஷன் போடுறாரு. "இந்த கதைய வந்து நீங்க ப்ரொடியூஸ் பண்ணணும். நான் தான் நடிப்பேன் அந்த கதையில" அப்படின்னு சொல்றாரு. ஆனா வந்து மத்தவங்க டைரக்டர்ஸ்லாம் என்ன சொல்றாங்க, "இல்ல, நீங்க வந்து கதைய மட்டும் எங்களுக்கு வித்துருங்க. நாங்க வந்து பெரிய பெரிய நடிகர்கள வச்சு நாங்க நடிச்சுக்கிறோம்" அப்படின்னு சொல்றாங்க. இவரு வந்து ஒத்துக்கல. ஆனா இவரு ரொம்ப ஏழ்மையில இருந்தாரு. 3,50,000 இந்த படத்த ஒருத்தங்க கேட்டாங்க. அப்ப வந்து எல்லாரும் அவரோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொன்னாங்க, "நீ இவ்ளோ கஷ்டத்துல இருக்க. 3,50,000 கேட்கறாங்க. ஒரு பெரிய அமௌண்ட்டு. நீ வாங்கிக்கிட்டு இந்த ஸ்டோரிய வித்துரு" அப்படின்னு சொல்றாங்க. பட் அவர் வந்து ஒத்துக்கவே இல்ல. என்ன சொல்றாருன்னா, "இல்ல, என் மனசுக்குள்ள ஒரு ஸ்ட்ராங் இன்ட்யூஷன் இருக்கு. இந்த படத்த நானே நடிக்க போறேன்" அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் ரொம்ப நாளு அந்த கதைய வச்சுட்டு கிட்டத்தட்ட 1 வருஷமே அந்த கதைய வச்சுட்டு இருந்தாரு. அதுக்கப்புறம் ஒரு புரொடியூசர் கிடைச்சு, இவரே அந்த படத்த நடிச்சாரு. அதுதான் ராக்கி. ராக்கின்னு சொல்லிட்டு அது வந்து
1 2 3 4 5 6 6 பார்ட்டா வந்து ரிலீஸ் ஆகி மிகப்பெரிய பணக்காரனா ஆனாரு. அதனால அவரு வந்து அவருடைய லைஃப்ல வந்து எப்படி இவ்ளோ சக்சஸ்ஃபுல்லா ஆனாருன்னு அவர கேட்கும்போது ஒரு விஷயம் சொல்றாரு. ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, நான் நெறைய புக்ஸ் படிச்சேன். நெறைய புக்ஸ் படிச்சதுனால தான் ஆக்சுவலி அவரால ஃபர்ஸ்ட் அவரால ஆக்டர் ஆக முடியாது. ஏன்னா நம்ம அழகா இல்லன்னு நெனச்சுட்டு, ஆக்டர் ஆக முடியலன்னு நெனச்சாரு. ஆனா அதுக்கப்புறம் நெறைய புக்ஸ் படிக்க படிக்க அவருக்கு அ ஒரு ஐடியா கிடைச்சது. நெறைய ஸ்டோரி எழுதுறதுக்கான விஷயம் அவருக்கு கிடைச்சது. ஒரு மிகப்பெரிய ஸ்டோரி அவர் எழுதி வச்சதுனால தான் அவரே அதுல நடிச்சு சக்சஸ் ஆனாரு. ஸோ அவருடைய சக்சஸ்க்கு என்ன அப்படின்னு காரணம் கேட்கும்போது அவரு சொல்றாரு, "நான் நெறைய புக்ஸ் படிக்கிறேன்னு." எல்லா சக்சஸ்ஃபுல் பீப்பிள்க்கு பின்னாடியும் ஒரு ஸ்டோரி இருக்கு. கேட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அவங்க இதத்தான் சொல்லுவாங்க. ஃபர்ஸ்ட் விஷயம் நாங்க நெறைய புக்ஸ் படிப்போம்ன்னு சொல்லுவாங்க. அதனால ஸ்டூடண்ட்ஸ் உங்களுக்கு நான் என்ன சொல்ல வரேன் அப்டின்னா, நீங்க உங்களுடைய ஃப்ரீ டைம்ல என்ன பண்றதுன்னு தெரியாம மொபைல் ஃபோன்ஸ் எடுத்து பார்த்துட்டு இருக்கிறத விட்டுட்டு, நீங்க புக்ஸ் படிக்க ஆரம்பிங்க. எல்லாருக்கும் இந்த புக் படிக்கிற ஹேபிட் வராது. நெறைய பேருக்கு புக் படிக்கிறது பிடிக்காது தான். ஆனா என்ன சொல்றேன்னா, உங்களுக்கு ஆரம்பத்துல பிடிச்ச புக்ஸ படிக்க ஆரம்பிங்க. படிக்க ஆரம்பிக்க ஆரம்பிக்க உங்களுக்கு வந்து நெறைய விதவிதமான புக்ஸ் படிக்கணும்னு ஒரு ஐடியா கிடைக்கும். இன்னொன்னு என்னன்னா, எப்ப ஸ்டோரி புக் நீங்க படிக்கிறீங்களோ, அப்ப உங்களுக்கு சப்ஜெக்ட் புக்கையும் நெறைய நேரம் வச்சு படிக்கணும் அப்படிங்கிற இன்ட்ரெஸ்ட் உங்களுக்கு வரும். இப்ப பேரண்ட்ஸ்க்கும் நான் சொல்றது அதுதான். நெறைய நேரம் குழந்தை வந்து புக்க வச்சுட்டு உட்கார்ந்து படிக்க மாட்டேங்கிறான். என்ன பண்றதுன்னு தெரியல. கொஞ்ச நேரம் படிக்கிறான், டயர்ட் ஆயிடுறான். அப்படின்னா அந்த ஹேபிட்ட எப்படி இன்கிரீஸ் பண்றதுன்னா, ரீடிங் புக்ஸால தான் இன்கிரீஸ் பண்ணணும். அப்ப ரீடிங் புக்ஸால இன்கிரீஸ் பண்ணணும்னா என்ன பண்ணணும்? ஃபர்ஸ்ட் நம்ம ஸ்டோரி புக்ஸு, வேற ஏதாவது நாவல்ஸ் இந்த மாரி நம்மளுக்கு பிடிச்ச மாதிரியான புக்ஸ நெறைய படிக்கணும். அத படிச்சு, படிச்சு அந்த படிக்கிற டைம இன்கிரீஸ் பண்ணும்போது, நம்மளுக்கு இந்த டைம் இன்கிரீஸ் ஆகும். சில பேரண்ட்ஸ் என்ன நெனைப்பாங்க, அ சப்ஜெக்ட் புக்க படிக்கிறாம கதை புக் படிக்கிறான். அதுல டைம் வேஸ்ட் பண்றான்னு நெனைப்பீங்க. நீங்க அத வந்து டைம் வேஸ்ட்டுன்னு நெனைக்காதீங்க. டைம் இன்வெஸ்ட்மென்ட். குழந்தை வந்து டைம் இன்வெஸ்ட் பண்றான். இத வந்து 11த், 12த்லயோ, 9த், 10த்லயோ நம்ம பண்ண முடியாது. சின்ன கிளாஸ்ல இருக்க பேரண்ட்ஸ் இங்க நெறைய பேர் இருக்கீங்க. ஸோ இப்ப இருந்தே குழந்தைங்களுக்கு புக்ஸ் ரீட் பண்றதுக்கான பிராக்டிஸ் கொஞ்சம் குடுங்க. நெறைய சின்ன சின்ன புக்ஸ் வாங்கி குடுங்க. அவங்கள படிக்க வைங்க. அத படிக்க வச்ச உடனே பெரியவங்களாகும்போது அந்த ரீடிங் புக்ஸ் அதாவது ஸ்டோரி புக்ஸ குறைச்சுட்டு சப்ஜெக்ட் புக்க வந்து நெறைய நேரம் படிக்கிறதுக்கு அவங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ இந்த பிராக்டிஸ வந்து நம்ம வந்து அவங்களுக்கு குடுக்கணும். இது ரொம்ப முக்கியம். ஸோ ரீடிங் புக்ஸ் வந்து நம்மளுடைய மெமரிய வந்து ரொம்ப இன்கிரீஸ் பண்ணும். அது வந்து ரொம்ப நம்மளுக்கு நம்மளுக்கு தெரியாது. புக் படிக்கிறது, ஒரு கதை படிக்கிறதுனால எப்படி மேம் என்னுடைய மூளையில இருந்து அந்த மெமரி பவர் இன்கிரீஸ் ஆகும்னு கேட்பீங்க. அதுக்கு சயின்டிஃபிக் ரீசன் பின்னாடி சொல்றேன். அது ஒரு விஷயம். 2வது ஒரு விஷயம் என்ன அப்டின்னா, காலையில சீக்கிரம் எந்திரிச்சுக்கிறது. அ எல்லாரும் பாருங்க சக்சஸ்ஃபுல் பீப்பிள் கிட்ட இன்டர்வியூல கேட்டா என்ன சொல்லுவீங்க? என்ன சொல்லுவாங்க? அம்பானிலருந்து, பில் கேட்ஸ்லருந்து எல்லாருமே என்ன சொல்லுவாங்க? காலையில நாங்க சீக்கிரம் எந்திரிச்சுருவோம். 4:00 எந்திரிச்சுருவோம். அறிஞர் அண்ணா, அம்பேத்கர், தந்தை பெரியார், கருணாநிதி இந்த மாதிரி எல்லாருமே பாருங்க, அவங்க கிட்ட கேட்டா என்ன சொல்லுவாங்க? நாங்க காலையிலே எந்திரிச்சுருவோம் அப்படின்னு. காலையில எந்திரிச்சோம்னா, மெயின் விஷயம் என்னன்னா, நம்மளுக்கு அந்த டே ரொம்ப லாங்கா இருக்கும். ரொம்ப நேரம் இருக்கிற மாதிரி இருக்கும். நீங்க பார்த்தீங்கன்னா, அந்த காலையில ஒரு 4:00 எந்திரிச்சிட்டோம், இல்ல 5:00 எந்திரிச்சிட்டோம்னா, 11:00க்குள்ள பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கும்னா, நம்மளுக்கு நெறைய நேரம் ஆயிட்ட மாரி இருக்கும். 11:00 ஆனோனே அந்த நாளே முடிஞ்சிரும். அவ்ளோ நேரம் ஆன மாதிரி இருக்கும். ஸோ, நெறைய ஒர்க் நம்ம செய்யலாம். ஸ்டூடண்ட்ஸா இருக்கவங்களுக்கு இந்த சீக்கிரம் எந்திரிக்கிறதுனால என்ன ஆகுது அப்டின்னா, நம்மளுக்கு நெறைய டைம் கிடைக்குது. இந்த நெறைய டைம்ல நம்ம படிச்சிற முடியும். எல்லாரும் பாருங்க காலையில சீக்கிரம் எந்திரிச்சு படிச்சீங்கன்னா, உங்களுக்கு வந்து அ மெமரி பவர் இன்கிரீஸ் ஆகும். மெமரி பவர் இன்கிரீஸ் ஆகும்னு சொல்லுவாங்க. ஏன் காலையில சீக்கிரம் எந்திரிச்சா நம்மளுக்கு மெமரி பவர் இன்கிரீஸ் ஆகுது? அப்படிங்கிறதையும் நம்ம இப்ப பார்க்க போறோம். இது எல்லாமே அம் என்ன சொல்றது? நம்ம முன்னோர்கள் வந்து, "நீங்க வந்து புக் படிக்கணும், காலையில சீக்கிரம் எந்திரிக்கணும், பூஜை பண்ணணும்." அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பூஜை பண்ணணும், தோப்பு கரணம் போடணும், இந்த மாரிலாம் சொல்றாங்க. இதெல்லாம் நம்ம என்ன சொல்றோம்? ஒரு சடங்கு, சம்பிரதாயம்னு நெனச்சுக்கிறோம். இது வந்து சடங்கு, சம்பிரதாயம் அப்படிங்கிறதுக்கு அப்பாற்பட்டு, இது எல்லாமே எக்ஸர்சைஸ். இந்த எக்ஸர்சைஸ் பண்ணும்போது, உங்களுக்கு என்ன ஆகுதுங்கிறது தான் இன்னைக்கு கிளாஸ்ல நான் உங்களுக்கு சொல்லப் போறேன். என்ன மாதிரியான செக்ரீஷன்ஸ் நம்ம பிரெயின்ல இருக்கு. இது நம்மள அறியாமயே நம்மளுடைய முன்னோர்கள் நம்ம பிரெயின்ல செக்ரீஷன்ஸ் அதிகப்படுத்துறதுக்கான வழிவகைகள் பண்ணியிருக்கிறாங்க. எப்போதுமே ஆ நம்ம முன்னோர்களோட விஷயத்த நம்ம எடுத்த உடனே மூட நம்பிக்கை, முட்டாள்தனம், இது வந்து இந்த காலத்துக்கு பொருந்தாததுன்னு நம்ம சொல்ல முடியாது.
சொல்லவும் கூடாது. ஃபர்ஸ்ட் அத அலசி ஆராயணும். அத ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கணும் நம்ம. இப்ப வந்து நம்ம ஒண்ணு ஒண்ணா பார்க்கலாம். இந்த ரீடிங் புக்ஸ் என்ன பண்ணுது? இந்த காலையில எந்திரிக்கிறது என்ன பண்ணுது? பூஜை பண்றது நம்மளுக்கு என்ன பண்ணுதுங்கிறத நம்ம இதெல்லாமே நம்ம பார்க்கலாம். இதெல்லாம் ஏன் பண்ணணும் இந்த பிராக்டிஸ்ன்னு. ஓகேவா? ஆம், ஆம், குழந்தைங்களா புரிஞ்சுதா? யாராவது ஒருத்தங்க மைக் ஆன் பண்ணி சொல்லுங்க. எஸ் மேம், புரிஞ்சுது. ஓகே. இப்ப நம்ம செக்ரீஷன்ஸ் பார்ப்போம். அதுக்கு முன்னாடி என்ன பண்றீங்க? ஒரு பேப்பர், பென் எடுத்துட்டு வந்து வச்சுக்கோங்க. கிளாஸ் இப்ப இந்த இந்த இது முடிஞ்சதுக்கு அப்புறம் கேம் விளையாடுறோம்ல, அதுக்கு உங்களுக்கு பேப்பர், பென்னு தேவைப்படும். ஸோ பேப்பர், பென் எடுத்துட்டு வந்து வச்சுக்கோங்க. ஓகேவா? ஓகே. இப்ப வந்து நம்ம வந்து பிரெயின்ல இருக்க செக்ரீஷன்ஸ் பத்தி பார்க்கலாம். பிரெயின்ல வந்து நம்மளுக்கு 4 செக்ரீஷன் இருக்கு. ஒன்னு டோபமைன், இன்னொன்னு செரட்டோனின், இன்னொன்னு என்டார்ஃபின், 4வது ஆக்சிடாக்சின். இந்த 4மே நம்ம பிரெயின்ல செக்ரீட் ஆகுது. டிஃப்ரெண்ட் ஏரியால ஹைப்போதாலமஸ், லோவர் பிரெயின், அப்பர் பிரெயின், இண்ட் பிரெயின், மிட் பிரெயின்னு சொல்லிட்டு செக்ரீட் ஆகுது. நம்மளுக்கு அந்த அளவுக்கு டீடைல்ஸ் தேவையில்லை. நம்மளுக்கு தேவை 4 டைப் ஆஃப் செக்ரீஷன்ஸ் இருக்குது. டோபமைன், செரட்டோனின், என்டார்ஃபின், ஆக்சிடாக்சின். ஃபர்ஸ்ட் இந்த டோபமைன் பத்தி பார்க்கலாம். இந்த டோபமைன்ங்கிற வேர்டு நம்ம எல்லாருமே கேள்விப்பட்டிருப்போம். இந்த டோபமைன் என்ன சொல்றாங்கன்னா ஹாப்பி ஹார்மோன் அப்படின்னு சொல்றாங்க. ஹாப்பி ஹார்மோன்னா என்ன அப்படின்னா நம்ம நம்மளுக்கு பிடிச்ச விஷயம்லாம், நம்மளுக்கு என்னெல்லாம் பிடிக்குதோ, இப்போ ஒருத்தங்களுக்கு வந்து சாப்பிட்றது நல்லா பிடிக்குது அப்படின்னு சாப்பிட்றாங்க அப்படின்னா டோபமைன் செக்ரீட் ஆகும். நல்லா தூங்கணும், நல்லா தூங்கணும், எனக்கு அதான் பிடிக்கும், தூங்கிட்டே இருக்கணும், நாள் பூரா தூங்குவேன் அப்படின்னா தூங்குறாங்க அப்படின்னா டோபமைன் செக்ரீட் ஆகும். இப்போ ஒருத்தங்களுக்கு பார்த்தீங்கன்னா பீஸா, பர்கர், சாண்ட்விச் இந்த மாதிரி ஐட்டம்லாம் பார்த்தா எனக்கு அப்படி அப்படியே சாப்பிட்டுட்டே இருக்கணும் போல இருக்கு, எனக்கு அது ரொம்ப பிடிக்குது அப்படின்னு. ஒரு சிலவங்க டீ லவர்ஸ், டீ குடிச்சிட்டே இருப்பாங்க. எனக்கு டீ குடிச்சிட்டே இருந்தா போதும், சாப்பாடு வேணாம், எதுவுமே வேணாம், எனக்கு 2 மணி நேரத்துக்கு ஒரு தடவை டீ இருந்தா போதும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி இந்த விஷயம்லாம் நம்மளுக்கு எந்த பிரச்சனையும் பண்றது இல்ல. இதனாலயும் நம்ம பிரெயின்ல டோபமைன் செக்ரீட் ஆகுது. அதே மாதிரி கெட்ட பழக்கங்கள்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா நம்ம சிகரெட் குடிக்கிறது, ஆல்கோஹால்ஸ் எடுத்துக்கிறது, மொபைல் பார்க்கறது, டிவி பார்க்கறது, இதெல்லாம் ஏன் நம்மளால விட முடியல? நம்மளுக்கு ஏன் ஒரு அடிக்ஷன் ஆயிடுது? சில எல்லாருமே கேட்பீங்க, எனக்கு வந்து நான் வந்து நினைக்கிறேன் மேம் மனசுல ஃபோன் பார்க்க கூடாதுன்னு நினைக்கிறேன், ஆனா என்னால விட முடியல, நான் ரொம்ப பார்க்கறேன் அப்படின்னு. இதுக்கு காரணம் என்னன்னு நீங்க தெரிஞ்சுக்கணும். பேரண்ட்ஸும் குழந்தைங்கள வந்து நம்ம கைட் பண்ணணும். இதுக்கு மிகப்பெரிய காரணம் என்ன அப்படின்னா, இந்த டிவி பார்க்கும் போதும், மொபைல் பார்க்கும் போதும், சிகரெட் குடிக்கும் போதும், ஆல்கஹால்ஸ் எடுத்துக்கும் போதும், வேற ஏதாவது பார்க்க, இந்த மாதிரி எந்த ஒரு கெட்ட பழக்கம்னு நம்ம சொல்றது, அது நம்ம பண்ணும்போது நம்மளுக்கு என்ன ஆகுது, நம்ம பாடியில ஒரு ஹாப்பினஸ், ரிலாக்ஸேஷன் ஃபீல் பண்ணிடுறாங்க ஃபர்ஸ்ட் டைம் அதை பண்ணும்போது. இப்ப என்ன ஆகுது, இந்த ரிலாக்ஸேஷன் பண்ணும்போது இந்த பாடியில டோபமைன் செக்ரீட் ஆகுது. டோபமைன் செக்ரீட் ஆக நம்மளுக்கு என்னன்னா ஒரு மாதிரி சந்தோஷமான மனநிலையில இருக்கிறோம். இந்த சந்தோஷமான மனநிலையே வேணும்னு நம்மளுக்கு நம்ம மூளை வந்து சொல்லுது, நம்ம உடம்பும் கேக்குது. இப்ப என்ன ஆகுது, திருப்பி திருப்பி நாம என்ன பண்றோம் அப்படின்னா, நம்மளுக்கு இந்த டோபமைன் செக்ரீட் பண்ற மாதிரியான வேலைகளை தான் நம்ம மூளை வந்து செய்யறதுக்கு தூண்டும். இப்ப நம்ம எது பண்ணுனா நம்மளுக்கு சந்தோஷமா இருக்கு, டென்ஷனா இருக்கா, வாடா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்துட்டு போய் சாப்பிட்டுட்டு வரலாம், இதையே பழக்கமாயிடும். இது பிரச்சனை இல்லை நம்மளுக்கு. இப்ப என்ன ஆகுது, நம்ம மொபைல் போனே பார்த்துட்டு இருந்தா தானே வெறித்தனம் வந்துருது நம்மளுக்கு. என்னன்னா இப்ப மொபைல் போன் பார்க்க விடல, என்னன்னா நம்ம மூளையும் உடம்பும் இந்த மொபைல் போன் பார்த்தா டோபமைன் செக்ரீட் ஆகி ரிலாக்ஸ்டா இருக்குது. இப்ப என்ன ஆகுது, இப்ப நீ மொபைல் போன் பார்க்க கூடாது, சிகரெட் பிடிக்க கூடாது, டிவி பார்க்க கூடாது, இந்த ரெஸ்ட்ரிக்ஷன் பண்ணும்போது குழந்தைங்களுக்கோ பெரியவங்களுக்கோ என்ன ஆயிடுது, அந்த உடம்புலயும் மனசுலயும் இருக்கிற அந்த ரிலாக்ஸேஷன் குறைஞ்சு போயிடுது. ஒரு மாதிரி அவங்களுக்கு ஸ்ட்ரெஸ் ஆயிடுது. இப்ப என்ன ஆகுது, அவங்களுக்கு ஒரு கோபம் வருது, ஒரு ஆத்திரம் வருது, ஒரு வெறி வருது, எனக்கு பிடிச்சதை பண்ண விட மாட்டேங்கிறீங்களாங்கிறது ஒரு வருது. இது என்னன்னா இயற்கையிலேயே அவங்களுக்கு பாடியில அந்த ஹார்மோன்ஸ் வந்து அந்த மாதிரியான சிந்தனைகளை தூண்டுது. இது வந்து தப்பு அப்படின்னு சொன்னா தப்புன்னு நம்ம சொல்லிடலாம்னா தப்புன்னு தான் நாம சொல்றோம். ஆனா சயின்டிபிக்கா நம்ம பார்க்கும்போது இது தப்பு இல்ல. ஏன்னா பாடியில ஒரு ஹார்மோன் செக்ரீட் ஆகி குழந்தைங்களையும் பெரியவங்களையும் இப்படி திங்க் பண்ண வைக்குது. இப்ப நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, இதுக்கு ஒரு மாத்து மருந்து தான் கொடுக்கணுமே ஒழிய, நம்ம வந்து இது செய்யக்கூடாது, இது செய்யக்கூடாதுன்னு குழந்தைங்க கிட்ட சொல்லும் போது, எதிர்க்கும் போது அவங்களுக்கு இன்னும் எதிர்ப்பாகுது, இன்னும் கோவம், ஆத்திரம்லாம் இன்னும் அதிகமாகுது. எந்த அளவுக்கு நீங்க இதை தடுக்குறீங்களோ அந்த அளவுக்கு அவங்களுக்கு வெறித்தனம் வருது. இப்ப நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, சிம்பிள் டெக்னிக் தான். இந்த சிம்பிள் டெக்னிக்கை நம்ம குறைக்கணும் அப்படின்னா,
நம்ம பாடியில இருக்க என்டார்ஃபின் என்டார்ஃபின் மூளையில ஒரு கெமிக்கல் இருக்கும். இந்த என்டார்ஃபின்ங்கிற கெமிக்கலை நம்ம அதிகமா செக்ரீட் பண்ண வைக்கணும். அதுக்கு தகுந்த ஆக்ஷன் பண்ணணும். ஏன் அப்படின்னா, இப்ப டோபமைனும் நம்மளுக்கு தேவை. நம்ம பாடிக்கு கண்டிப்பா டோபமைன் தேவை. டோபமைன் இருக்கிறதுனால தான் என்ன சொல்றது, இந்த உலகம் இயங்கிக்கிட்டு இருக்கு. மனுஷன் மனுஷனா இருக்கான். மனுஷன் வாழ்றதுக்கு முக்கியமான விஷயமே டோபமைன் தான். இந்த டோபமைன் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், நம்மளுக்கு பிரெயின் டேமேஜ் ஆயிடும், ஹார்ட் அட்டாக் வந்துரும். நம்ம வந்து இந்த மாதிரியான செக்ரீஷன்ஸ் இருக்கிறதுனால தான் நம்மளுக்கு பிடிச்ச விஷயங்கள பண்ணி, நம்மள ரிலாக்ஸ் பண்ணிக்கிறோம். திடீர்னு ரிலாக்ஸ் பண்ணிக்கிறோம். இப்ப நம்ம ஆஃபீஸ்ல வொர்க் பண்ணிக்கிட்டே இருக்கோம். நம்ம ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆயிடுறோம். உடனே போய் ஒரு டீ குடிச்சிட்டு, ஃப்ரெண்ட்ஸோட 1/2 மணி நேரம் பேசிட்டு வந்துடுறோம். நம்ம அப்படியே ரிலாக்ஸ் ஆயிடுறோம். அடுத்த நாள் வேலை பண்றோம். இப்ப யோசிச்சு பாருங்க, இந்த மாதிரியான ஒரு ரிலாக்சேஷன் நம்மளுக்கு கிடைக்கலன்னா, நம்ம லைஃப் என்ன ஆகும்னு? சோ இதுக்காக தான் நம்மளுக்கு டோபமைன் செக்ரீட் ஆகுது. கடவுள் படைச்சிருக்காரு. ஆனா அத நம்ம என்ன பண்ணிக்கிட்டோம்? மொபைல் ஃபோன், டிவி, சிகரெட்டு, ஆல்கஹாலுக்கு போயிட்டோம். அதனால பிரச்சனை ஆயிடுச்சு. இப்ப இந்த அடிக்ஷன்ல இருந்து வெளியில வரதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா, என்டார்ஃபின்ங்கிற கெமிக்கல செக்ரீட் பண்ண வைக்கணும். இந்த மெடிசின்ஸ் எல்லாமே என்டார்ஃபின்ஸ் தான் போடுறாங்க. இப்ப இந்த குடிக்கிறவங்களுக்கு, சிகரெட் குடிக்கிறவங்களுக்கு, இந்த அடிக்ஷனா இருக்கவங்களுக்கு என்ன டைப் ஆஃப் மெடிசின்ஸ் குடுக்குறாங்கன்னா, இந்த என்டார்ஃபின் இருக்க மெடிசின்ஸ் தான் குடுக்குறாங்க. இந்த காம்பினேஷன்ல இருக்க மெடிசின்ஸ் தான் குடுக்குறாங்க. ஆனா, இப்ப என்னன்னா, மருந்துன்னு ஒண்ணு உங்க உடம்புல வேலை செய்யுதுன்னா, அந்த மருந்து இருக்கிற வரைக்கும் தான் நீங்க அப்படி பிஹேவ் பண்றீங்க. அதுக்கப்புறம் பாருங்க, இந்த குடிக்கிறவங்க பாருங்க, 3 மாசத்துல மருந்து நிறுத்திடலாம்ன்னு சொன்ன உடனே அவங்க போவாங்க. அதுக்கப்புறம் அந்த மருந்து சாப்பிட்டுட்டு இருக்க வரைக்கும் ஒழுங்கா இருப்பாங்க. அப்புறம் அந்த மருந்த நிறுத்தின உடனே, அவங்க வந்து திருப்பி பழையபடி ஆரம்பிச்சுருவாங்க. இப்ப இதுக்கு மெடிசின்ஸ் பக்கம் நம்ம போவே தேவையில்ல. இந்த மெடிசின்ஸ் பக்கம் போவே தேவையில்ல அப்படின்னா, நம்ம என்ன பண்ணணும்? மெயினா இந்த என்டார்ஃபினோட வேலை என்ன அப்படின்னா, நம்ம பாடியில இருக்க பெயின், அதே மாதிரி ஸ்ட்ரெஸ் இந்த 2யும் குறைக்கிறது தான் என்டார்ஃபினோட வேலை. இந்த என்டார்ஃபினோட வேலை வந்து நம்ம சிம்பிளா பார்த்தோம் அப்படின்னா, நம்ம பாடி பெயினையும் ரெடியூஸ் ஸ்ட்ரெஸ்ஸ ரிடக்ஷன் பண்றதுன்னு நம்ம நெனைக்கிறோம். ஆனா இதோட முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம இட் இம்ப்ரூவ்ஸ் யுவர் சென்ஸ் ஆஃப் வெல் பீயிங். நம்ம எப்படி ஒரு நல்ல மனுஷனா இருக்கணும் அப்படிங்கிற இப்ப பார்த்தீங்கன்னா, ஒரு சிலவங்க நல்லா படிச்சு, நல்ல ஒரு சமுதாயத்துல அந்தஸ்தா, ஒரு நல்ல வேலைக்கு போய் சம்பாரிச்சு, குடும்பம், பொண்டாட்டின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ஒரு நல்ல லைஃபா வாழ்வாங்க. அவங்களலாம் பார்த்தா நல்லா இருக்காங்கங்கிற மாரி ஒரு ஃபீல் கிடைக்கும். காரணம் என்னன்னா, அவங்களுக்கு என்டார்ஃபின் நல்ல செக்ரீஷன் இருக்கு. இந்த என்டார்ஃபின் செக்ரீஷன் நம்மளுக்கு என்ன பண்ணுது மெயின் இங்க நீங்க பார்க்குறீங்க, வீட்ல இருக்க லேடீஸா இருக்கட்டும், ஜென்ஸா இருக்கட்டும், குழந்தைங்களா இருக்கட்டும், யாரா இருந்தாலும் நம்மளுக்கு எப்போதுமே உடம்புல ஒரு வலியும், மனசுல ஒரு கவலையும் நம்ம ஃபீல் பண்ணிக்கிட்டே இருக்கோம். இதுக்கு காரணம் என்னன்னா, நம்ம கிட்ட என்டார்ஃபின் ரொம்ப கம்மியா இருக்கு. டோப்பமைன் ரொம்ப அதிகமா இருக்கு. இந்த டோப்பமைன் அதிகமா இருக்கனால இது என்ன பண்ணுது? டிவி பாரு, மொபைல் பாரு. லேடீஸும் அப்படிதான். வீட்ல வேலை செய்யாம உட்காந்துக்கிட்டு டிவி பார்க்குறது, மொபைல் பார்க்குறது. ஏன் அவங்க அப்படி பண்றாங்க? அப்படின்னு நம்ம யோசிச்சு பார்த்தோம்னா, என்டார்ஃபின் லெவல் ரொம்ப கம்மியா இருக்கு. டோப்பமைன் அதிகமா இருக்கனால அதுதான் அது தூண்டுது. இப்ப நம்ம இந்த என்டார்ஃபின வந்து என்ன பண்ணணும்? அதிகப்படுத்தணும் அப்படின்னா பார்த்தீங்கன்னா, நம்ம பாடி ரொம்ப ஆக்டிவா இருக்கும். அதே மாதிரி நம்மளுக்கு ஸ்ட்ரெஸ் குறையும். ஸ்ட்ரெஸ் குறையும்போது ஆட்டோமேட்டிக்கா நம்ம வந்து நம்மளுக்கு தேவையான விஷயங்கள்ல கான்சன்ட்ரேட் பண்ணுவோம். இப்ப இது இது எப்படி மேம் இதெல்லாம் சாத்தியம் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, இதுக்கு தான் நம்ம முன்னோர்கள் சொன்னாங்க, அதிகாலையில எந்திரிக்கணும்னு. எப்ப நம்ம வந்து ஏர்லி மார்னிங் எந்திரிக்கிறோமோ, நம்ம பாடியில வந்து நெறைய என்டார்ஃபின் செக்ரீட் ஆகுது. இந்த நெறைய என்டார்ஃபின் செக்ரீட் ஆகுறதுனால நம்ம அன்வான்டட் விஷயம் நம்ம பண்றதே இல்ல. காலையில எந்திரிச்சு நம்மளுக்கு தேவையான ஐட்டம் கிடைச்சிருச்சு அப்படின்னா தேவையில்லாத வேலைக்கு போறதில்ல. அதே மாதிரி தான். எப்ப நம்ம பாடியில என்டார்ஃபினோட செக்ரீஷன் அதிகமா ஆகுதோ, அப்ப டோபமைனோட செக்ரீஷன் குறைஞ்சு போயிடுது. அதாவது டோபமைனோட செக்ரீஷன் குறைஞ்சு போயிடுது மீன்ஸ் அதனுடைய தேவை குறைஞ்சு போயிடுது. இப்ப செரட்டோனின் அந்த இந்த என்டார்ஃபின் அந்த வேலைய பண்ண ஆரம்பிக்குது. அப்ப நம்மளுக்கு என்ன ஆகுது? நம்ம வந்து அடுத்தடுத்து என்ன பிரயோஜனமான வேலை பண்ணலாம்னு நம்ம மூளை திங்க் பண்ணுது. இப்போ இந்த என்டார்ஃபின் கம்மியா இருக்கும்போது, டோபமைன் அதிகமாகும்போது, காலையில எந்திரிச்ச உடனே இன்னைக்கு இன்னும் கொஞ்ச நேரம் தூங்கலாம். இப்ப எந்திரிச்ச உடனே நல்லா டீ குடிச்சிட்டே இருக்கலாம். நம்ம மொபைல் எந்திரிச்ச உடனே மொபைல் பார்க்கலாம். நம்ம வந்து இல்ல எந்திரிச்ச உடனே டிவி பார்த்துட்டு நம்ம உட்கார்ந்துருக்கலாம். இந்த மாதிரியான தாட்ஸ் நம்மளுக்கு வந்துருது. ஏன் ஒருத்தனுக்கு இப்படி வருது? செக்ரீஷன் உள்ள அப்படித்தான் இருக்கு. அதனால நம்ம என்ன பண்ணணும்? காலையில சீக்கிரம் எந்திரிச்சிடணும். ஏர்லி மார்னிங் எந்திரிக்கிறதுனாலயே நம்மளுக்கு என்டார்ஃபின் அதிகமா செக்ரீட் ஆகுது. இன்னொன்னு ஒரு மாதிரி ஏர்லி மார்னிங் எந்திரிச்சோம் அப்படின்னா, நம்ம ரிலாக்ஸ்டா இருக்கும்போது, வெளியில வந்து மாடியில வந்து நெறைய அப்படியே அந்த நம்ம வீட்டு மாடியிலயோ, இல்ல கீழயோ வந்து செடி கொடிகள், அப்புறம் அந்த பறவை சத்தம் போடுறது, சூரிய உதயம் ஆகுது. இதெல்லாம் நம்ம பார்க்குறோம் பார்த்தீங்களா? இதனால நம்மளுடைய என்டார்ஃபின் செக்ரீட் ஆகுது. என்டார்ஃபின் செக்ரீட் ஆகுறதுக்கு
நம்ம புல்வெளியில நடக்கிறது, ஏர்லி மார்னிங்கும் சன்செட்டையும் சன்ரைஸையும் நம்ம பாக்குறதுனால, இந்த பேர்ட்ஸோட சத்தத்தை கேட்கறதுனால நம்ம முழிச்சு பச்சை பசேல்னு இருக்கிற செடி கொடிகள், தூரமா இருக்கிற மரம், மலை இதெல்லாம் கொஞ்ச நேரம் நம்ம ரிலாக்ஸ்டா உட்காந்து வாட்ச் பண்ணும்போது நம்ம பாடியில என்டார்பின் செக்ரீட் ஆகுது. நம்ம நினைக்கிறோம் மருந்து மாத்திரை கொடுத்துதான் இத்தனையும் பண்ணணும்னு. நம்ம செய்யற ஒவ்வொரு செயலுக்கும் ஒரு கெமிக்கல் செக்ரீட் ஆகுது. அந்த செயல் எதுன்னு நம்ம தெரிஞ்சு நம்ம பண்ணணும். மேம் உங்களுக்கு வேற வேலை இல்ல, காலையில எந்திரிச்சு நான் இயற்கையை பார்த்துட்டு இருப்பேனா, அடுத்த வேலைக்கு போவேனா, சமைக்கிறத பாப்பனா, அதை பாப்பனா, இதை பாப்பனா, 1008 கேள்வி இருக்குல்ல நம்மளுக்கு. மேம் காலையில எந்திரிச்சா நம்ம சமைக்கணும், ஸ்கூலுக்கு ரெடி ஆகணும், அவசர அவசரமா பிள்ளைகளை கிளப்பணும், ஹஸ்பண்டை கிளப்பணும், நாம கிளம்பணும். இந்த மயிலு குயில் எல்லாம் பார்த்துட்டு இருக்க முடியுமான்னு நம்ம கேட்கலாம். பட் இதுக்காக கண்டிப்பா நம்ம எல்லாருமே டைம் ஸ்பெண்ட் பண்ணி, நீங்க 4 மணிக்கு எந்திரிக்கிறீங்களா, இது உங்களுக்கான டைம், உங்களோட செரட்டோனினுக்காக டைம்னு சொல்லி 3:50க்கு எந்திரிங்க. 5 மணிக்கு எந்திரிக்கிறீங்களா, 4:50க்கு எந்திரிச்சு பழகுங்க. 6 மணிக்கு எந்திரிக்கிறீங்களா, 5:50க்கு எந்திரிங்க. உங்களுக்கான ஸ்பேஸ் கொடுங்க, உங்களுக்கான டைம் கொடுங்கன்னு நம்ம சொல்றது எதுன்னா, நம்மளுக்கு எதெல்லாம் பிடிச்சிருக்கோ அதெல்லாம் பண்றது இல்ல. காலையில எந்திரிச்சு 10 நிமிஷம் உங்களுக்கான டைம் ஸ்பெண்ட் பண்ணி ரிலாக்ஸ்டா, உங்களுக்கு பிடிக்குதா காஃபி, டீ ஏதோ ஒண்ணு எடுத்துக்கோங்க. தப்பே கிடையாது என்னை பொறுத்த வரைக்கும். காஃபி, டீ போட்டு ரெடி பண்ணி எடுத்துக்கிட்டு, எந்த வேலை இருந்தாலும் நான் 6 மணிக்கு தான் செய்வேன். 5:50ல இருந்து 6 மணி எனக்கு டைம். 10 நிமிஷம் நீங்க போய் மாடியில உட்காந்து ரிலாக்ஸ் பண்ணி இந்த சொன்ன விஷயங்களை பார்த்து, வீட்ல கார்டனிங் பண்றீங்க, செடி வச்சிருக்கீங்கன்னா அது கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க. இதெல்லாம் பண்ணும்போது உங்களுக்கு செரட்டோனின் நல்லா டெவலப் ஆகும். குழந்தைங்களுக்கும் அதை ப்ராக்டிஸ் பண்ணுங்க. 5 மணிக்கு குழந்தை எந்திரிக்கிறானா, 4:30க்கு எழுப்பி விடுங்க. ரெஃப்ரெஷ் பண்ணிட்டு, நீ கொஞ்ச நேரம் ரிலாக்ஸ் பண்ண கண்ணு, நீ கொஞ்ச நேரம் சும்மா உட்காந்துட்டு செடி கொடி பாரு, இந்த நான் சொன்ன டெக்னிக்ஸ் எல்லாம் குழந்தைக்கு பண்ணுங்க. அதுக்குள்ள உனக்கு நான் ஒரு டீ போட்டுட்டு வந்துடுறேன், ஒரு காஃபி போட்டுட்டு வந்துடுறேன்னு சொல்லி நீங்க ரெடி பண்ணுங்க. அதே மாதிரி மெடிடேஷன், யோகா இதெல்லாம் பண்ணும்போது தான் நம்மளுக்கு என்டார்பின் செக்ரீட் ஆகும் கண்டிப்பா. அதே மாதிரி நான் ரீடிங் புக்ஸ் சொன்னேன். ரீடிங் புக்ஸ் பண்ணும்போது நம்மளுக்கு நம்ம மைண்ட்ல என்டார்பின் செக்ரீட் ஆகுது. இன்னொன்னு, என்டார்பின் எப்ப செக்ரீட் ஆகுதுன்னா, ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம், நுணுக்கமான வேலைகள் நம்ம பண்ணும் பொழுது நம்ம மூளையில என்டார்பின் செக்ரீட் ஆகுது. அதனாலதான் நம்ம பெரியவங்க என்ன பண்ணாங்க, வீட்டுல இருக்க லேடிஸ்க்கு டெய்லரிங் பண்ணணும், எம்ப்ராய்டரி பண்ணணும், கூடை பின்னணும், இந்த என்ன சொல்றது, ஹேண்ட்பேக் மாதிரி மேட் பின்னணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி எல்லாம் சொல்லி கொடுத்தாங்க. அதே மாதிரி பூஜை ரூம்ல ரொம்ப டீட்டெயிலா அழகழகா சாமி அலங்காரம் பண்ணணும், டெக்கரேட் பண்ணணும். யோசிச்சு பாருங்க, பூஜை ரூம்ங்கிறது ரொம்ப சின்னது, இந்த சின்ன இடத்துல அலங்காரம் பண்ணணும். எல்லாமே சாமிக்கு அலங்காரம் பண்றது, கோலம் போடுறது, இந்த மாதிரி ரங்கோலி போடுறது, கோலம் போடுறதுலாம் அவ்வளோ நல்ல எக்ஸசைஸ். காலையில எந்திரிச்சோன்னே எதுக்கு நம்மள கோலம் போட சொல்றாங்க, எதுக்கு நம்மளுக்கு கோலம் போட சொல்றாங்க அப்படின்னா, கண்டிப்பா நம்மளோட என்டார்பின் செக்ரீட் ஆகும். அதே மாதிரி பாருங்க, வாசல் பெருக்கும் போது உங்களுக்கு ஒரு ரிலாக்ஸேஷன், ஒரு எக்ஸசைஸ்ன்னு இப்பதான் நம்ம லேடிஸ் கத்துக்கிறோம். அந்த காலத்துல அவங்க என்ன பண்ணாங்க, வாசல் பெருக்குனாங்க. அந்த குனிஞ்சு நிமிந்து அந்த வாசல் பெருக்கும் போது அப்படியே தானா பாடி ரிலாக்ஸ் ஆகுது. அதுக்குதான் குனிஞ்சாங்க. எதுக்கு குனிஞ்சாங்க, பிளட் சர்க்குலேஷன் மேலேயும் போகணும் கீழேயும் போகணுங்கிறதுக்காக தான். பக்கா டெக்னிக் அது, நீங்க வாசல் கூட்டுறதுங்கிறது. பிளட் சர்க்குலேஷன் மேலேயும் போகுது கீழேயும் போகுது. ஸோ உங்க பாடி ரிலாக்ஸ் ஆகும்போது ஆட்டோமேட்டிக்கா அங்க என்டார்பின் செக்ரீட் ஆகுது. அழகா ரசிச்சு அந்த கோலத்தை நுணுக்கமா நீங்க எப்போதுமே பாருங்க, நம்ம எவ்வளவு டென்ஷனா இருந்தாலும் கோலம் போடும்போது ரிலாக்ஸ் ஆயிடுவோம். ஜஸ்ட் லைக் தட்னு போட மாட்டோம். அட்லீஸ்ட் சின்ன கோலமா இருந்தாலும் அதை என்ஜாய் பண்ணி போடுவோம். ஸோ அந்த என்ஜாய்மெண்ட்டோட அந்த கோலம் போடும்போது என்டார்பின் செக்ரீட் ஆகுது. இந்த மாதிரி நம்ம ஆளுங்க கரெக்டா டெக்னிக் பண்ணி வச்சிருந்தாங்க என்டார்பின் செக்ரீஷனுக்கு. இந்த தையல் மிஷின் பண்றது, துணி தைக்கிறது, இதெல்லாம் பண்ணணும். ஆர்ட் ஒர்க், எம்ப்ராய்டரி, அந்த டிராயிங் வரைகிறது, கலர் பண்றது, இதெல்லாம் நம்ம எவ்வளோக்கு எவ்வளவு நுணுக்கமா கான்சென்ட்ரேட் பண்ணி பண்றோமோ அந்த அளவுக்கு என்டார்பின் செக்ரீட் ஆகும். என்டார்பின் செக்ரீட் ஆக இந்த டோபமைனோட தேவை நம்மளுக்கு குறைஞ்சு போயிடும். ஸோ டோபமைனோட தேவை குறையும் பொழுது நம்மளுக்கு என்ன ஆகுது, நம்மளுக்கு அந்த பிளஷர் ஆக்டிவிட்டி விட்டுட்டு தேவையான விஷயங்கள்ல நம்ம மூளை கான்சென்ட்ரேட் பண்ண ஆரம்பிச்சிச்சுனாவே போதும். நம்ம வாழ்க்கைக்கு எப்படி நம்ம நல்லா இருக்கணும்னு நம்ம மூளை திங்க் பண்ணிக்கும். இதெல்லாம் நம்ம பண்ணணும். இன்னொன்னு, மொபைல் போன்ஸ் தான் வச்சுட்டு விளையாடுறான் குழந்தை அப்படின்னா, நான் 1/2 hour மொபைல் போன் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க மெமரி கேம்ஸ், ஃபைண்ட் த டிஃபரன்சஸ்ன்னு இருக்கு பாத்திருக்கீங்களா, 3 டிஃபரன்ஸ் கண்டுபிடி, 5 டிஃபரன்ஸ் கண்டுபிடி அப்படின்னு சொல்லிட்டு இந்த டைம்குள்ள டிஃபரன்ஸ் கண்டுபிடிக்கணும். அதே மாதிரி ஒரு ஒரு பிக்சர் கொடுத்துருப்பாங்க, இதுல ட்ரீ எங்க இருக்கு, இதுல கேட் எங்க இருக்குன்னு சொல்லிட்டு இதெல்லாம் நீங்க குழந்தைங்களுக்கு நீங்க பிராக்டிஸ் பண்ணலாம். இந்த காலகட்டத்துல மொபைல் போன் இல்லாம நம்மளால இருக்க முடியாதுங்க. அப்ப மொபைல் போன் வச்சுதான் குழந்தைங்களை சில விஷயங்கள் நம்ம பண்ண வைக்கணும் அப்படின்னா, நீங்களும் குழந்தைங்க கூடயே உட்காரணும். 1/2 மணி நேரம் போன் கொடுப்பேன் கண்ணு,
1/2 மணி நேரம் நீ வந்து ஃபோன் பார்த்துக்கோ. அதுக்கப்புறம் நீ வந்து நான் சொல்றத கேட்கணும். அப்படின்னு நீங்க ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுங்க. குழந்தை அத பிளாக்மெயில்ன்னு சொன்னா கூட பரவால்ல. ஆமா, பிளாக்மெயில்ன்னு கூட வச்சுக்கோ. உன் நல்லதுக்காக தான் பண்றேன். அப்படின்னு சொல்லிட்டு நீங்க என்ன பண்ணணும், குழந்தைங்கள வந்து 1/2 அன் ஹவர் ஃபோனுக்கு பழக்குங்க. அந்த 1/2 அன் ஹவரும் நீங்க குழந்தைங்க கூட உட்காருங்க. நீங்களும் இந்த கேம் எல்லாம் விளையாடுங்க. உங்க மூளையும் நல்லா சுறுசுறுப்பாகும். உங்களுக்கு இந்த என்டார்ஃபின் செக்ரீட் ஆகும். நம்மளுக்கும் தேவைல்ல. இந்த காலகட்டத்தில நம்மளுக்கும் சில ரிலாக்சேஷன் தேவை. இதெல்லாம் பண்ணணும். ஸோ பேரண்ட்ஸும் ஒண்ணு அப்பா இல்லன்னா அம்மா. குழந்தை யாராவது ஒருத்தங்க 1/2 அன் ஹவர் என்கேஜ் ஆகுங்க. நீங்களும் ஃபோன்ல என்கேஜ் ஆகுங்க. தேவையில்லாம நம்ம யூடியூப் ஷார்ட்ஸோ, நியூஸோ பார்க்கறதுக்கு பதில் இதெல்லாம் நம்ம பார்த்து நம்மளோட இத டெவலப் பண்ணிக்கலாம். அதே மாதிரி மூளையில செக்ரீட் ஆகுற இன்னொன்னு வந்து செரட்டோனின். இந்த செரட்டோனின் வந்து நம்மளுடைய மூட் ஸ்விங்ஸ். இப்ப திடீர்னு பார்த்தீங்கன்னா, இந்த டீனேஜ் குழந்தைங்க அ திடீர்னு எகிறுவாங்க. திடீர்னு கம்முனு இருப்பாங்க. ஒரு நேரம் பார்த்தா அம்மா கிட்ட கத்துவாங்க. அடுத்த நேரம் வந்து சாரிம்மா நான் தெரியாம கத்திட்டேங்குவாங்க. இந்த மாதிரி குழந்தைங்க பண்ணும்போது நீங்க வந்து ரொம்ப திமிரு வந்துருச்சு. பெரியவன் ஆயிட்டான்னு அவன் வந்து ரொம்ப இது பண்றான். எதிர்த்து பேசுறான். இவன இது பண்ணணும், அது பண்ணணும்னு நம்ம பேரண்ட்ஸ் வந்து குழந்தைங்கள திட்டக்கூடாது. மரியாதை கெட்டத்தனமா நடந்துக்கிறான். ரொம்ப வொர்ஸ்ட் என் பையன், என் பொண்ணுன்னு சொல்லிட்டு நீங்க போய் எல்லார்கிட்டயும் வருத்தப்பட்டு தான் நம்ம சொல்றோம். ஆனா வருத்தப்பட்டு கூட நம்ம வந்து மத்தவங்க கிட்ட இதெல்லாம் ஷேர் பண்ணக்கூடாது. என்னன்னா, இந்த டீனேஜ்ல பார்த்தீங்க அப்டின்னா, இந்த செரட்டோனினோட செக்ரீஷன்ஸ் ரொம்ப அதிகமா இருக்கும். இதனால என்ன ஆகும்? திடீர்னு அவங்க மூட் ஸ்விங் ஆகும். திடீர்னு கோவமா இருப்பாங்க, திடீர்னு சிரிப்பாங்க, திடீர்னு ஏதோ ஒண்ணு பண்ணணும்னு நெனைப்பாங்க. அவங்க திடீர்னு அவங்க நெனைப்பாங்க. ஸோ இப்ப என்ன ஆகுது? இந்த செரட்டோனின் செக்ரீஷன் தான் அவங்கள இவ்ளோ பாடா படுத்துது. இதுக்கு வந்து ரொம்ப முக்கியமான விஷயம் தூக்கம். இப்ப இந்த செரட்டோனின நாங்க என்னங்க பண்றது? அப்படின்னு சொன்னா, நம்ம வந்து நல்லா தூங்கணும். கரெக்ட் டைம்க்கு சாப்பிடணும். கரெக்ட்டா தூங்கிரணும். இந்த மெலட்டோனினும், செரட்டோனினும் நம்மளுக்கு செக்ரீட் ஆகுறதுக்கு வந்து நம்ம தூக்கம் தான். குழந்தைங்கள வந்து இந்த 9:00 10:00க்குள்ள தூங்க வச்சுட்டு, மார்னிங் எழுப்பி விட்டுட்டீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த செரட்டோனினுடைய செக்ரீஷன் வந்து பக்காவாயிடும். ஸ்ட்ரீம்லைன் ஆயிடும். இப்ப என்ன ஆயிடும், அவங்க நல்லா தூங்கி எந்திரிச்சுட்டாங்க அப்படின்னா, இந்த மாரி கோவமா பேசுறது, எதிர்த்து பேசுறது, எல்லா அவங்களோட அன்வான்டட் ஆக்டிவிட்டீஸும் குறைஞ்சிரும். நீங்க பார்க்குறீங்கல்ல, நம்ம பெரியவங்களே ஏதோ ஒரு ஃபங்ஷனு அது இதுன்னா, நம்ம 2 நாள் தூங்காம வேலை செஞ்சுட்டு இருந்தோம்னா, கோவமா வரும், கத்திட்டு இருப்போம். அப்புறம் இந்த ஃபங்ஷன்லாம் முடிஞ்சு ஒரு 2 நாள் நல்லா ரிலாக்ஸ்டா தூங்கி எந்திரிச்சோம்னா, நம்ம நார்மல் ஆயிடுவோம். அதே மாரி தாங்க குழந்தைங்களும். அவங்க இந்த டீனேஜ்ல அவங்களுக்கு வந்து இந்த செக்ரீஷன் வந்து இம்பேலன்ஸ்டா இருக்கும். அப்ப என்ன பண்ணணும், நல்லா தூங்க வைக்கணும். இப்போ ஓல்ட் ஏஜ்ல நம்ம அந்த மாரி பண்றோம்னாலும் பிரச்சனை தான். ஓல்ட் ஏஜ்ல இருக்கவங்களுக்கு பிரச்சனையே என்னன்னா, அவங்க தூங்காதது தான் பிரச்சனை. அப்ப நம்ம தூங்கலன்னா இவ்ளோ பிரச்சனையான்னு நம்ம நெனைக்கிறோம். இப்ப என்ன பெரிய தூக்கம் எப்ப வேணா தூங்கிக்கலான்னு. அப்படி தூங்கக்கூடாது. சன்செட்ல நம்ம கரெக்ட்டா தூங்கிரணும். நம்ம லிவர், கால் பிளாடர் வொர்க்கிங் டைம்க்கு முன்னாடி தூங்கிரணும். அதே மாதிரி நம்ம லங்ஸும், லார்ஜ் இன்டெஸ்டைனும் வொர்க் பண்ற டைம்ல நம்ம எந்திரிச்சிரணும். இந்த லிவர், கால் பிளாடரு இதனுடைய டைம் வந்து 10:00 அதனால நம்ம 9:00 படுத்துக்கணும். 10:00 தூங்கிரணும். லங்ஸு, லார்ஜ் இன்டெஸ்டைனோட டைமிங் வந்து 3:00 ஸ்டார்ட் ஆயிடுது. ஸோ 3ங்கிறது நம்ம ஒரு 5 3 டூ 4 எந்திரிக்கிறதா இருந்தா எந்திரிக்கலாம். இல்ல 4 டூ 5 எந்திரிக்கிறதா இருந்தா எந்திரிச்சுக்கலாம். ஸோ இந்த மாதிரி அந்த ஆர்கன்ஸ் வந்து அவங்க வொர்க் பண்ற டைம்ல நம்ம அவங்களுக்கு தோதா தூங்கிக்கிட்டு, அவங்களுக்கு தோதா எந்திரிச்சுக்கிட்டோம் அப்டின்னா, இந்த செக்ரீஷன்ஸ்லாம் நம்மளுக்கு கரெக்ட்டா இருக்கும். அதனால நம்மளுக்கு நம்ம வாழ்க்கை ரொம்ப பாதிப்பா இருக்காது. ஆ இதெல்லாம் ஒரு ஒரு சயின்ஸ். இது நீங்க 1 வீக் ஃபாலோ பண்ணி பாருங்க. உங்க லைஃப்ல எவ்ளோ சேஞ்சஸ் இருக்குன்னு. அதுக்கப்புறம் நீங்க இதையே புடிச்சுக்குவீங்க. அதே மாதிரி ஆக்ஸிடாக்சினும் அப்படிதான். ஆக்ஸிடாக்சின்ங்கிற செக்ரீஷனும் நம்ம பிரெயின்ல இருக்கு. இது வந்து நம்மளுக்கு நம்ம நம்ம எப்பலாம் ஸ்ட்ரெஸ் ஆகுறோமோ, அப்பலாம் ஸ்ட்ரெஸ் ரிலீஃப் மாரி இந்த ஆக்ஸிடாக்சின் செக்ரீட் ஆகும். இந்த ஆக்ஸிடாக்சின் நல்லா செக்ரீட் ஆகுது அப்படின்னா, நம்ம பாடியில பிபி கம்மியா இருக்கும். பதட்டம், பயம், அவசரம் இதெல்லாமே நார்மலா கம்மியா இருக்கும். அதே மாதிரி பாசிட்டிவ் சோசியல் இன்டராக்ஷன் எல்லாரோடையும் சகஜமா பழகுறதுக்கான ஒரு ஒரு சூழலை ஏற்படுத்தணும் அப்படின்னா, நம்ம பிரெயின்ல வந்து ஆக்ஸிடாக்சின் செக்ரீட் ஆகணும். இப்ப நாம நெனைக்கிறோம் சின்ன சின்ன விஷயம் தான். இதெல்லாம் செக்ரீஷன் இந்த செக்ரீஷன் கம்மியா இருக்கிறனால தாங்க இன்னைக்கு காலகட்டத்துல குழந்தைங்க பல பிரச்சனைக்கு ஆளாகுறாங்க. பேரண்ட்ஸுக்கும் அந்த பிரச்சனை எப்படி ஹேண்டில் பண்றதுன்னு தெரியல. பேரண்ட்ஸ்க்கு ஹேண்டில் பண்ண தெரியாம அவங்க சைக்காலஜிக்கலா போயிடுறாங்க. சைக்காலஜிக்கலா நம்ம போறோம் அப்படின்னா என்ன அப்படின்னா கரெக்ட் தான். டெக்னிக்ஸ்க்கு போயிடுறோம். இப்படி பண்ணலாம், அப்படி பண்ணலாம் டெக்னிக்ஸ்க்கு போயிடுறோம். ஆனா நான் என்ன சொல்றேன்னா, என்ன பொறுத்த வரைக்கும் நம்ம செக்ரீஷன்ஸ்க்கு போகணும். குழந்தைங்களோட பிரெயின்ல செக்ரீஷன்ஸ மாத்தணும். செக்ரீஷன்ஸ் மாற மாற குழந்தைங்க தானாவே மாறிடுவாங்க.
இதுக்கெல்லாம் நம்ம ரொம்ப மெனக்கெடணும்னு எந்த விஷயமும் இல்லைங்க. நம்மளுக்கு பிடிச்ச விஷயங்கள தான் செய்ய போறோம். தூங்குறது பிடிச்ச விஷயம். சாப்பிடுறது பிடிச்ச விஷயம். நம்மளுக்கு பிடிச்சத செய்றதே ஒரு பிடிச்ச விஷயம் தான். அதுல எக்ஸ்ட்ரா நம்ம போடுறது என்ன அப்படின்னா, எக்சர்சைஸ், ஆ பிரீதிங், யோகா, மெடிடேஷன், அப்புறம் நம்மளுக்கு பிடிச்ச ஏர்லி மார்னிங் சைட் சீயிங், பேர்ட் வாட்சிங், பறவை பறக்கிறது, சத்தம் போடுறது. இதெல்லாம் பண்ணும்போது நம்ம பாடியில வந்து நல்ல செக்ரீஷன்ஸ் இருக்கு. குழந்தைக்கு இதெல்லாம் பழக்குங்க. "ஏன்டா கண்ணா 1/2 மணி நேரம் நீ ஃபோன் பார்க்குற. 1/2 மணி நேரம் ஃபோன் பாரு. நான் தப்புன்னு சொல்லல. அம்மாவுக்காக 1/2 மணி நேரம் மாடியில வந்து உட்காரு. மாடியில வந்து நீங்களும் போய் உட்காந்துக்கோங்க. இந்த விஷயத்தெல்லாம் பார்த்துட்டு குழந்தைங்களோட கொஞ்ச நேரம் பேசுங்க." நம்ம வேலை இருக்கு, வேலை இருக்குன்னு வேலை பின்னாடி ஓடுறோம். குழந்தைங்கள பார்த்துக்க முடியல. அந்த காலத்துல பெண்கள் வந்து ரொம்ப புத்திசாலியாவும், ரொம்ப அறிவாளியாவும் இருந்தாங்க. இப்ப நம்ம இவ்ளோ படிச்சிருந்தாலும், நம்மகிட்ட இந்த புத்திசாலித்தனம் கொஞ்சம் கம்மியா இருக்குன்னு தான் நான் ஃபீல் பண்றேன். பர்சனலா யாரும் தப்பா எடுத்துக்காதீங்க. ஏன் அப்டின்னா, நம்மளால சில விஷயங்கள ஹேண்டில் பண்ண முடியல. நீங்க பெரியவங்களா இருக்கட்டும், சின்னவங்களா இருக்கட்டும், நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நம்ம பாட்டி, நம்ம அம்மாலாம் அதிகமா படிக்காதவங்க. ஏர்லியாவே மேரேஜ் பண்ணிக்கிட்டவங்க. சின்ன வயசுலயே கல்யாணம் பண்ணிக்கிட்டவங்க. அவங்க ஃபேமிலிய ஹேண்டில் பண்ணுனதும், நாம ஃபேமிலிய ஹேண்டில் பண்றதுக்கும் நீங்க எவ்ளோ டிஃபரன்ஸ் ஃபீல் பண்ணியிருக்கீங்க? அ இத மட்டும் யாராவது பேரண்ட்ஸ் இருந்தீங்கன்னா, கொஞ்சம் எ என்ன நம்ம கிட்ட ட்ராபேக் இருக்குன்னு சொல்ல முடியுமா? சொல்லுங்க பாக்கலாம். வணக்கம்மா. உங்களுக்கு ரொம்ப பேஷன்ஸ் இருந்ததும்மா. நம்மளுக்கு அந்த பேஷன்ஸ் கிடையாது. சூப்பர் மேம். சூப்பர். அந்த பேஷன்ஸ் ஏன் நம்மளுக்கு இல்ல? இந்த அதுக்கான காரணங்கள் காம்படிஷன் சொல்லுங்க. யார் யார் வேணா சொல்லலாம். சொல்லுங்க. ஏன் நம்மளுக்கு அவங்க சொன்னது கரெக்ட் தான். நம்மளுக்கு பொறுமை இல்ல. இந்த பொறுமை நம்மளுக்கு ஏன் இல்லாம போச்சு? பாட்டி கிட்ட இருந்த பொறுமை, அம்மா கிட்ட இருந்த பொறுமை நம்ம கிட்ட ஏன் இல்லாம போச்சு? யாருக்குமே ரீசன் எது எது ஒரு ரீசன் ஜென்ஸ், லேடீஸ் யார் வேணாலும் சொல்லலாம். கொஞ்சம் சொல்லுங்க பாக்கலாம். ஓகே. அதுக்கு மெயின் ரீசன் என்ன அப்டின்னா, நான் ஆ சொல்லட்டுங்களா? ஆக்சுவலா சொல்லுங்கம்மா. எதுக்கு எதுக்கு முக்கியத்துவம் தரணும், எதுக்கு முக்கியத்துவம் தரக்கூடாது அப்படிங்கிற அந்த ப்ரியாரிட்டிய வந்து ம், யாருக்கும் அது ப்ரியாரிட்டி கொடுத்து செய்ய தெரியல. அதனால பொறுமை போயிடுச்சுன்னு நினைக்கிறேங்கம்மா. ஓகே. இது ஒரு ஒரு அந்த ஆன்ஸரோட ஒரு பார்ட். எதுக்கு முக்கியத்துவம் குடுக்கணும், எதுக்கு முக்கியத்துவம் குடுக்கலன்னு உங்களுக்கு தெரியுது. இப்ப என்ன அப்டின்னா, இத நம்ம திங்க் பண்ற அளவுக்கு நம்மளுக்கு நம்மளோட பிரெயினுக்கு டைம் இல்ல. இது திங்க் பண்ற அளவுக்கு இந்த பிரெயினுக்கு டைம் இல்லாததுக்கு ஒரு மிகப்பெரிய காரணம் என்ன அப்டின்னா, நம்ம வேலைக்கு போறது. அதுக்கு நம்ம வேலைக்கு போக்கூடாதுன்னு நான் சொல்லல. அந்த காலகட்டத்துக்கு பெண்கள் பார்த்தீங்க அப்டின்னா, அவங்க நம்மள எல்லாரையும் பார்த்துக்கிறது மட்டும் தான் நம்மளோட வேலையா செஞ்சாங்க. இன்னொன்னு ஹஸ்பண்ட கவனிச்சுக்கிறது, குழந்தைங்கள கவனிச்சுக்கிறதுன்னு அவங்களுக்கு பிடிச்ச வேலைய செய்யும்போது, இவங்க பாடியில எல்லாமே செக்ரீட் ஆச்சு. இன்னொன்னு நுணுக்கமான வேலைகள்லாம் செஞ்சாங்க. எவ்ளோ பலகாரம் பண்ணாங்க, எவ்ளோ சமையல்ல எவ்வளோ விஷயம். பூ கட்டுறது, பூ கட்டுறது, கூடை போடுறது, பூஜை பண்றது, வீடு வாசல கிளீனா வச்சுக்கிறது, எல்லா நுணுக்கமான ஒர்க்கும் பண்ணுனாங்க. சோ வந்து அவங்களுக்கு வந்து இந்த மாரியான செக்ரீஷன்ஸ் நல்லா இருந்தது. அதுவும் இல்லாம அவங்க கொஞ்சம் ரிலாக்ஸ்டா இருந்தாங்க. வீட்லயே இருந்தாங்க. ஆஃபீஸ் போயிட்டு வரவங்கள பாத்துக்கிறதும், ஸ்கூல் போயிட்டு வர குழந்தைங்கள பாத்துக்கிறதுக்கும் வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்ப நம்மளுக்கு என்ன அப்டின்னா, நம்ம வந்து நம்ம வொர்க் பண்றோம். ஏன்னா இன்னைக்கு காலகட்டத்துல 2 பேரும் வொர்க் பண்ணி தான் ஆகணும். இல்ல அப்டின்னா பொழப்ப ஓட்ட முடியாது. சோ எல்லாருமே வொர்க் பண்றோம். படிச்சவங்க, படிக்காதவங்க, கூலி வேலைக்கு போறவங்கல்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே 2 பேருமே ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் வொர்க் பண்றோம். இப்ப நம்மளால அது 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 ஒரு ரீசன் நம்மளால அத ஹேண்டில் பண்ண முடியல. இன்னொன்னு மிகப்பெரிய விஷயம் என்ன அப்டின்னா, நான் சொன்னேன்ல, நம்மளுக்கு தேவையான டைமிங்ஸ ஒதுக்கி, நம்ம பாடில இந்த மாரியான செக்ரீஷன்ஸ் நம்மளுக்கு கிரியேட் ஆகாததுனால, நம்மளால இந்த ஸ்ட்ரெஸ்ஸ ஹேண்டில் பண்ணவே முடியல. இந்த வொர்க்க ஹேண்டில் பண்ண முடியல. ஆஃபீஸ் வொர்க், வீட்டு வொர்க் இது எல்லாத்தையும் நம்மளால ஹேண்டில் பண்ண முடியல. கொஞ்சம் பொறுமையா உட்கார்ந்து யோசிச்சோம்னா, எல்லாத்தையும் நம்மளால பக்காவா ஹேண்டில் பண்ண முடியும். பெண்களுக்குள்ள சக்தி மிகப்பெரிய சக்தி. வேலைக்கே போனாலும் அற்புதமா நம்மளால குடும்பத்த ஹேண்டில் பண்ண முடியும். அதுக்கு ஒரே காரணம் என்ன அப்டின்னா, நம்மளுக்கான டைம நம்ம குடுக்குறது இல்ல. நம்மளுக்கான ஸ்பேஸ் இருந்தது அப்டின்னா, இந்த செக்ரீட் ஆயிடும். எந்திரிச்சு ஓட ஆரம்பிச்சிரலாம் நல்லா. அதனால இந்த இந்த செக்ரீஷன்ஸ் நம்ம பண்ணிட்டோம் அப்டின்னா, நம்ம குழந்தைங்கள ஹேண்டில் பண்றது நம்மளுக்கு பெரிய விஷயம் இல்லங்க. நம்ம ஹஸ்பண்ட ஹேண்டில் பண்றது பெரிய விஷயம் இல்ல. நம்ம ஆஃபீஸ்ல இருக்கவங்கள ஹேண்டில் பண்றது பெரிய விஷயமே இல்ல. அதனால இந்த செக்ரீஷன்ஸ் எல்லாம் நாமளும் பழகணும். நம்ம குழந்தைங்களுக்கும் பழக்கணும்.
இதுல ஏதாவது டவுட்ஸ் இருந்தா கேளுங்க. இப்ப ஸ்டூடெண்ட் செஷன் நம்ம போயிடலாம். இப்ப வந்து நாங்க வந்து ஒரு ப்ரொஜெக்ட் பண்ணுவோம். குழந்தைங்கலாம் இருக்கீங்க இல்லடா? இப்ப வந்து மேம் ஒரு போட்டோவா அவங்க ஷோ பண்ணுவாங்க. ஒரு போட்டோவா ஷோ பண்ணுவாங்க. ரெண்டு ரெண்டு சிம்பிள் இருக்கும், 2 லோகோ இருக்கும். அதுல எந்த லோகோ கரெக்ட்னு சொல்லுங்கடா பார்க்கலாம். இப்போ ஒண்ணு ஒண்ணா ஷோ பண்ணுவாங்க. மேம் அந்த லோகோ ஷேர் பண்ணுங்க. குட்டீஸ் இருக்கு, உங்க லைன்ல இருக்கவங்க இதுல எது கரெக்ட்னு சொல்லுங்க பார்க்கலாம். லெஃப்ட் சைடா ரைட் Ma'am, சைடா? first one. Auntie, first one. வெரி Ma'am, குட், வெரி first one. குட், First one. சூப்பர், வெரி குட். நெக்ஸ்ட் போடுங்க மேம். சூப்பர் டாக்கண்ணா. Ma'am, second one. Ma'am, second one. Second one. சூப்பர் சூப்பர், Ma'am, second. செம்ம ஷார்ப்பா இருக்கீங்க. நெக்ஸ்ட் ஸ்லைடு மேம். Ma'am, second one. Second one. Second one. எல்லாரும் மைக் ஆன் பண்ணி சொல்லலாம். Second one, ma'am. Second one. ஓகே, சூப்பர் சூப்பர் மேம். நெக்ஸ்ட் First one, ma'am. First one, ma'am. First one. First one. வெரி குட், வெரி குட், சூப்பர். 5 செகண்ட்ஸ் டைம் இருக்கு, அதுக்குள்ளேயே சொல்லிடுறீங்க. சூப்பர். First one, ma'am. நெக்ஸ்ட் ஸ்லைட் போடுங்க மேம். Second one, ma'am. Second one, ma'am. Second one. Second one, ma'am. சூப்பர் டாக்கண்ணா. செகண்ட் ஒன் ஃபர்ஸ்ட் சொன்னது யாரு? Ma'am, Sastika. அவா சஸ்மிதாவா டாக்கண்ணா? Sastika. ஓகே, ஸ்வஸ்திகா. சூப்பர் சூப்பர். நெக்ஸ்ட் போடுங்க. Ma'am, first one, ma'am. யார் சொன்னது? First one, ma'am. First one, ma'am. சூப்பர் சூப்பர் சூப்பர். நெக்ஸ்ட் மேம். Ma'am, second one, ma'am. Ma'am, second one. சூப்பர் சூப்பர். சரி, இப்ப இதுல வந்து எல்லாருக்கும் இது கண்டுபிடிக்க முடிஞ்சுதா? இத கண்டுபிடிக்க முடியாம Yes, ma'am. யாராவது, இது கண்டுபிடிக்க முடியலன்னு யாராவது இருந்தீங்கன்னா அவங்க என்கிட்ட சொல்லுங்கடா. இத யாருக்காவது கண்டுபிடிக்க முடியலன்னு நீங்க யாராவது கொஞ்சம் டிஃபிகல்ட்டா நான் ஃபீல் பண்றேன்னு யாராவது இருக்கீங்கன்னா சொல்லுங்க. இல்லன்னா அடுத்த கேமுக்கு போலாம். Ma'am, எனக்கு பாதி தெரியல, பாதி தெரிஞ்சு, ma'am. யார் டாக் பண்ணாது? யார் அது? Sastika. சஸ்திகா. பாதி தெரிஞ்சது, பாதி தெரியல. Ma'am, எனக்கும் பாதி தெரிஞ்சது, பாதி தெரியல, ma'am. சரி, இப்ப உங்களுக்கு ஏஜ் என்னடா கண்ணா? நீங்க 2 பேரும் உங்களுக்கு ஏஜ் என்ன? Ma'am, எனக்கு Sastika 11. 11 years. ஓகே, Sri Mahavidya 8, ma'am. 8. ஓகே. இப்ப நீங்க என்ன பண்றீங்க? இப்ப உங்களுக்கு ஏன் பாதி தெரிஞ்சது பாதி தெரியலன்னு உங்களுக்கு ஏதாவது ஐடியா இருக்கா? Ma'am, for me also பாதி தெரிஞ்சது, பாதி தெரியல. அந்த ஐ வந்துட்டு மேல புள்ளி இருக்கு, புள்ளி இல்ல, மேம். இல்ல, உங்களுக்கு ஏன் பாதி தான் தெரியுது, எனக்கு மீதி பாதி ஏன் தெரியலன்னு யோசிச்சீங்களா? எனக்கு தெரியாது, மேம். ஏன் நம்மளால அதை கண்டுபிடிக்க முடியலன்னு நீங்க யோசிக்கிறீங்களா? யாருக்காவது அதுக்கு ஆன்சர் தெரியுதா? எஸ், மேம். ஏன் உனக்கு தெரியலடா கண்ணா? மேம், நான் அந்த மாதிரி லோகோஸ் பார்த்தது இல்ல, மேம். சில மட்டும் தான் எனக்கு தெரியும், மேம். என்ன தெரியும்? சில மட்டும் தான் தெரியும், லோகோஸ் பார்த்தது இல்ல. ஓகே ஓகே ஓகே. இப்ப நீ பார்த்த லோகோல யாராவது தப்பு பண்ணிருக்கீங்களா? நான் இப்ப வந்து கொக்கோ கோலா, ஸ்ப்ரைட்லாம் நம்ம பார்த்த லோகோ தான். அதெல்லாம் தப்பு பண்ணிருக்கீங்களா? அதுல யாராவது தப்பு பண்ணிருக்கீங்களா? பார்க்காத லோகோ தான். இப்ப கார்ட்டூன் நெட்வொர்க் போட்டோமே, அது யாராவது தப்பு பண்ணீங்களா? நோ, மேம். ஸ்பாட்டிஃபை? நோ, மேம். ஓகே. இப்ப வந்து நீங்க இந்த லோகோஸ்லாம் நம்ம போட்டது என்ன அப்படின்னா, இதுக்கு ஏன் நான் போட்டு காமிச்சிருக்கேன் அப்படின்னா, நம்ம இந்த நெட்ஃபிளிக்ஸ் ஆகட்டும், ஏன் இந்த மாதிரி லோகோ எடுத்திருக்கேன் அப்படின்னா, நீங்க நிறைய டிவி பாப்பீங்க, இது எல்லாமே கண்டிப்பா பாத்திருப்பீங்க, கரெக்டா? நெட்ஃபிளிக்ஸ், ஸ்பாட்டிஃபை, கொக்கோ கோலா, ஸ்ப்ரைட், இது எல்லாமே நீங்க திரும்பி 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 டிவி பாக்குறதுனால உங்களுக்கு வந்து என்ன ஆகுது, இதெல்லாம் மனசுல பதிஞ்சிருது. இது ஸ்பாட்டிஃபைல அந்த 3 கோடு இருக்கா 4 கோடு இருக்காங்கறதுல பத்தினா உங்களுக்கு கவலை இல்ல. ஆனா அத பார்த்த உடனே கரெக்டா சொல்லிடுறீங்க தானே?
எஸ் மேம். கொக்கோ கோலா பாரு அழகா மேல ஒரு கோடு போட்டிருக்கான், கீழே ஒரு கோடு போட்டிருக்கான். ஆனா அத கூட கரெக்டா சொல்லிட்டீங்க. ஆமா தானே? இத நீங்க நோட்டீஸ் பண்ணி பாத்திருந்திருக்க மாட்டீங்க. ஆனா டெய்லியும் பாக்க உங்களுக்கு மனசுல பதிஞ்சிருது தானே? இதே மாதிரிதான் ஸ்டடி டெக்னிக்கும். ஒரு கான்செப்ட் எடுத்து வச்சுக்கிறீங்க, இல்ல ஒரு ஃபார்முலா எடுத்து வச்சுக்கிறீங்க, உங்களுக்கு அது ரொம்ப கஷ்டமா இருக்குது படிக்கிறதுக்கு. அந்த மாதிரி இருக்கும்போது நீங்க என்ன பண்ணணும்னா, அதை படிச்சு மனப்பாடம் பண்ணணும்னு நினைக்க கூடாது. அதை டெய்லியும் பாத்துக்கிட்டே இருக்கணும். என்ன பண்ணணும், செவுத்துல அங்கங்க கஷ்டமா இருக்க ஃபார்முலாஸ், கஷ்டமா இருக்க டயக்ராம் எல்லாம் என்ன பண்ணணும், சப்ஜெக்ட்ல இருந்து எடுத்து செவுத்துல ஒட்டி ஒட்டி வச்சிடணும். அதை ஒட்டி ஒட்டி வச்சுட்டீங்கன்னா நீங்க படிச்சு மனப்பாடம் பண்ண வேண்டாம் கண்ணா. சும்மா போகும்போதும் வரும்போதும் அதை பாத்துக்கிட்டே இருக்கணும். நீங்க 4 நாள் பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஆட்டோமேட்டிக்கா உங்க பிரெயின்ல அந்த ஃபார்முலா போய் மெமரி ஆகும். புரியுதா? அதுக்குதான் இந்த கேம் கொடுத்தேன். இந்த கேம் எதுக்குன்னா, சும்மா நெட்ஃபிளிக்ஸ், ஸ்பிரைட், லோகோக்காக இல்ல. இந்த லோகோ எல்லாம் என்னன்னா, இதெல்லாம் நம்ம நோட்டீஸ் பண்ணி பாக்குறதே கிடையாது. ஆனா திரும்ப 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 பாக்குறதுனால நம்மளுக்கு மெமரி வந்துருது. அதுதான் உங்களுக்கு சொல்றேன். உங்களுக்கு படிக்கிற டெக்னிக் ஏதாவது கஷ்டமா இருக்குதா, உட்காந்து மண்டை உடைக்காதீங்க. ஒட்டி வச்சுக்கோங்க, எழுதி எழுதி ஒட்டி வச்சுக்கோங்க, வரைஞ்சு ஒட்டி வச்சுக்கோங்க. அதை பாத்துக்கிட்டே இருங்க. போகும்போது டாய்லெட் போறீங்களா, அப்படியே பார்த்துட்டே போயிட்டு டாய்லெட் போயிட்டு வாங்க. திருப்பி படுத்திருக்கீங்களா சும்மா, அப்போ ஒரு கிளான்ஸ் பாருங்க. தலை சீவ வரீங்களா, ஒரு கிளான்ஸ் பாருங்க. இந்த மாதிரி பாத்துட்டே இருந்தீங்கன்னா அந்த கண்டென்ட் மனசுல பதிஞ்சிரும். ஓகேவா? சூப்பர். அடுத்தது அந்த கலர் இருக்குல்ல மேம், அந்த கலர்ல இது ஒருத்தங்களா சொல்லுங்கடா எனக்கு. ஒருத்தங்களா படிங்க, ஒவ்வொருத்தங்களா மைக் ஆன் பண்ணி படிக்கணும். சரியா? ஃபர்ஸ்ட் பிக்சர் மட்டும் போடுங்க மேம். யாராவது ஒருத்தங்க மைக் ஆன் பண்ணி அந்த கலர் படிக்கணும்டாக்கன்னா வார்த்தையை படிக்க கூடாது. அடுத்தடுத்து அப்படியே படிங்க. ரெட் மேம், ரெட் கிரீன் மேம், black blue red green மேம். ஓகே மேம், black red green மேம், black blue red green. சூப்பர். எல்லாரும் படிச்சிட்டீங்களா? சூப்பர். எல்லாரும் படிச்சிட்டீங்களா கண்ணா? எஸ் மேம். ஓகே. இப்ப நெக்ஸ்ட் பிக்சர் போங்க மேம். நெக்ஸ்ட் பிக்சர் போங்க. இப்ப ஒவ்வொருத்தங்களா பண்ணுங்கடா கண்ணா. நானே சொல்றேன். Blue, yellow, orange, red, green ma'am. நோ. Ma'am, red, purple, blue, green ma'am. இல்ல, வெயிட் பண்ணுங்க. நான் ஒவ்வொருத்தங்களா கூப்பிடுறேன். நான் கூப்பிடுறவங்க படிங்க. எல்லா விக்னேஷ் படிங்க. எல்லா விக்னேஷ் அந்த நேம்ல இருக்கவங்க படிங்கடா கண்ணா. சூப்பர். நெக்ஸ்ட் சஸ்திகா படிங்கடா. Red, purple, blue, green. சூப்பர். ஹேமா படிங்க. ஹேமாங்கிறவங்க படிங்கடா. Red, purple, blue, green. ஓகே. டிகேன்னு இருக்கவங்க படிங்க. Yes ma'am. Red, purple, blue, green. நித்யா and லவின். Okay ma'am. Red, purple, blue, green. ஓகே. நெக்ஸ்ட் கற்பகம் சுந்தர். ஓகே. ஆஷா பாலகிருஷ்ணன். ரெட், பர்பிள், ப்ளூ, கிரீன். ஆனா அது ப்ளூவா, அது என்ன கலர் மேம்? கரெக்டா ஆரஞ்சு. அது ஆரஞ்சுல இருக்கிறது ப்ளூ தாங்க மேம். ப்ளூ தான். ஓகே, தேங்க்யூ. தேவி பிரியா. ஓகே. விஜயலட்சுமி. மேடம் படிக்கணுமா, கலர் சொல்லணுமா மேடம்? கலர் சொல்லணும் மேம். ரெட், பர்பிள், ப்ளூ, கிரீன். ஓகே.
ரம்யா அம்மா உங்களுக்கு ஆக்சஸ் கொடுங்க. சசிகலாமா உங்களுக்கு ஆக்சஸ் கொடுங்க. அவங்க ஹேண்ட் ரைஸ் பண்றாங்க. இந்த பிக்சர்ல பாருங்க. ஃபர்ஸ்ட் வந்து ஹனிபி இருக்கு, குயின் இருக்கு, ஸ்னோமேன் இருக்கு, ஜாம் இருக்கு. இப்ப என்ன பண்ணிக்கலாம், எப்படியாவது லிங்க் பண்ணிக்கலாம். இந்த ஹனிபி வந்து ஜாம் ரெடி பண்ணி வச்சிருக்கு. குயினும் ஸ்னோமேனும் அதை சாப்பிடுறாங்கன்னு வச்சுக்கலாம். ஹனிபி வந்து ஜாம் ரெடி பண்ணி வச்சிருக்கு, குயினும் ஸ்னோமேனும் போய் ஜாம் சாப்பிடுறாங்க அப்படின்னு வச்சுக்கலாம். செகண்ட் ரோ பாத்தீங்கன்னா புக்ஸ் இருக்குது. புக்ஸ் படிக்கணும். நாம புக்ஸ் படிச்சா அம்மா கேக் வாங்கி தருவாங்க, பட்டம் விட வைப்பாங்க, பலூன் வாங்கி கொடுப்பாங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கணும். இப்ப என்ன ஆகும், ஒரு தடவை இதை நம்ம மைண்ட்ல சீக்வன்ஸா ரெடி பண்ணிட்டோம்னா அதுக்கப்புறம் எப்பனாலும் உங்களுக்கு ஈஸியா இருக்கும். இப்ப பாருங்க, ஹனிபி, குயினும் ஸ்னோமேனும் ஜாம் சாப்பிடுறாங்க, புக்கு படிச்சா கேக் சாப்பிடலாம், பட்டம் விடலாம், பலூன்ல விளையாடலாம். இந்த மாதிரி சீக்வன்ஸா நம்ம மனப்பாடம் பண்ணிக்கணும். சப்ஜெக்டையும் அப்படிதான் கண்ணுங்களா பண்ணணும். சப்ஜெக்ட படிச்சுக்கிட்டே இருந்தா நம்மளுக்கு மனப்பாடம் ஆகாது. இந்த மாதிரி ஏதாவது ட்ரிக்ஸ் வச்சு படிக்கணும். இந்த ட்ரிக்ஸுக்காக யூடியூப் தேடிட்டு இருக்க கூடாது. நான் ஒரு ட்ரிக் பண்ண பத்தியா, ஹனிபி, குயினும் ஸ்னோமேனும் ஜாம் சாப்பிடுறாங்க. அந்த மாதிரி நீ உனக்கு என்ன ட்ரிக் வேணுமோ அதை நீ பண்ணிக்கணும்டா கண்ணா. படிக்கும் போது உனக்கு தேவையான ட்ரிக்ஸ் நீயே வச்சுக்கிட்டு எப்படி சொன்னா உனக்கு இந்த சீக்வன்ஸ் மெமரி ஆகும் அப்படின்னு நீ வந்து கத்துக்கிட்ட அப்படின்னா எல்லாத்தையும் ஈஸியா ட்ரிக்கா வச்சு நீ படிச்சுக்கலாம். புரியுதா? இதுக்கு வந்து நிமோனிக்ஸ்னு சொல்லுவோம், அக்ரனிம்னு சொல்லுவோம். இப்ப எப்படி விப்ஜிஆர்னோடனே VIBGYOR விப்ஜிஆர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். வயலட், இண்டிகோ, ப்ளூ, கிரீன், எல்லோ, ஆரஞ்சு, ரெட்னு சொல்றோம். அந்த மாதிரி நிமோனிக்ஸ் வச்சு நீ நிறைய படிக்கணும். இன்னொன்னு, இந்த பிக்சர்ல பாத்தீங்க அப்படின்னா ஒரு கொஸ்டின், இது பிக்சர் போட்டுட்டாங்க, நான் ஃபர்ஸ்டே கேட்க விட்டுட்டேன். அந்த ஹனிபி படுத்திருந்த பில்லோ என்ன கலரு? பிக்சர் கலர். அப்போ என்ன பண்ணணும் கண்ணு, ஒரு பிக்சர் பார்த்தோம் அப்படின்னா டீடைலா நோட் பண்ணணும். இது வந்து ஃபர்ஸ்ட் குழந்தை இல்ல, ஹனிபி அப்படின்னு பார்க்கணும். அதுக்கு வந்து பில்லோ வந்து பிங்க் கலர் இருக்கு, பெட் வந்து கிரீன் கலர்ல இருக்கு. அப்ப நீ யோசிக்கணும், ஹனிபி எங்க இருக்கும்? மரத்துல இருக்கும். அப்ப அந்த பெட் கிரீன் கலர்ல இருக்கு இலை. அந்த ஹனிபிக்கு என்ன வேலை? தேன் சேர்த்துறது தான் வேலை. அப்ப அது என்ன திங்க் பண்ணும்? பூக்கள்லாம் இருக்கணும் அப்படின்னு திங்க் பண்ணும். இதை ஃபர்ஸ்ட் ஒரு ஃபுல்லா இந்த பிக்சரை ஃபுல்லா பார்த்து எல்லாமே ரெடி பண்ணிக்கணும். அதே மாதிரி அந்த குயினுக்கும் அப்படிதான். குயினுக்கு வந்து அந்த கிரீடம் என்ன கலர்? எல்லோ கலர். அந்த ஹேர் வந்து கர்லி ஹேரா என்ன? அதே மாதிரி இந்த ஸ்னோமேன் கேப் என்ன போட்டிருக்கான்? ஸ்கார்ஃப் என்ன கலர்? ஸ்கார்ஃப்ல என்ன கலர் இருக்கு? நம்மளுக்கு வயலட் அண்ட் ப்ளூ இருக்கு. ஜாம் இருக்கு பக்கத்துல. ஜாம்னு சொல்லிடக்கூடாது, அந்த ஜாமுக்குள்ள ஸ்ட்ராபெரி போட்டிருக்காங்க, அப்ப அது ஸ்ட்ராபெரி ஜாம். அடுத்தது புக்குன்னா புக்கு பாத்துக்கோ. ஒரு சிலவங்க புக்கு மட்டும் பாத்துப்பாங்க, ஒரு சிலவங்க என்ன பண்ணுவாங்க, 5 புக்ஸ் பாத்துப்பாங்க. தட் அந்த ஆஷா பாலகிருஷ்ணன் நினைக்கிறவங்க அழகா வந்து கலர் சொன்னாங்க, சூப்பர். அதுல வந்து நம்ம பண்ணிக்கணும், அந்த கலரையும் நோட் பண்ணணும்டா. ரெட்டுக்கு அப்புறம் எல்லோ. இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா, நம்மளுக்கு வந்து டிராபிக் சிக்னல் இருக்குல்ல, டிராபிக் சிக்னல்ல ரெட் இருக்கு, எல்லோ இருக்கு, கிரீன் இருக்கு. அதே மாதிரி இந்த புக்ல பாருங்க, ரெட் இருக்கு, எல்லோ இருக்கு, கிரீனுக்கு நடுவுல ப்ளூ வந்துருச்சு. சோ நீங்க டக்குன்னு என்ன பண்ணிக்கணும், டிராபிக் சிக்னல் மாதிரி ரெட், எல்லோ, நடுவுல ஒரு ப்ளூவை போட்டுருணும், அப்புறம் கிரீனு, அதுக்கப்புறம் கடைசி புக்கு எப்போதுமே பிரவுன் கலர், பிரவுன் போட்டுருணும். இப்படி டக்குன்னு புக்கை பார்க்கணும், புக்குங்கிறத பார்க்கணும், 5 புக்ஸுங்கிறத பார்க்கணும், புக்ஸ் எல்லாம் என்ன கலர்னு பார்க்கணும். இப்படி திங்க் பண்ணணும். நம்ம பிரெயினை வந்து இப்படி ஷார்ப் பண்ணணும். இது எப்படி ஷார்ப் பண்ணணும் அப்படின்னா, நீ வந்து ஆரம்பத்துல கேம் மாதிரி டெக்னிக் மாதிரி வச்சுக்கணும். அதுக்கப்புறம் புக்ஸ்ல நீ படிக்கணும்டா, சரியா? கேக் பாருங்க, கேக் பாக்குறீங்க, கேக்ல வந்து 4 கேண்டில் இருக்குன்னு பாக்குறீங்க. ஃபர்ஸ்ட் கேண்டிலும் 4th கேண்டிலும் எல்லோ கலர், நடுவுல இருக்கிறது ரெட் கலர். அந்த கேக்ல டிசைன் பண்ணிருக்காங்க பாருங்க, மேலையும் கீழையும் பிங்க் கலர், நடுவுல இருக்க டிசைன் வந்து ரெட் கலர். ஸோ இந்த மாதிரி அந்த ஷேப்பு, எத்தனை நம்பர்ஸ் இருக்குது, என்ன கலர்ஸ் இருக்குது, இது முதற்கொண்டு பார்க்கணும்டா கண்ணா. நெக்ஸ்ட் கைட்ல வந்து எல்லோ கலர் பாத்துறோம். பலூன் பாக்குறோம், பலூன் வந்து 3, ரெட்டு, ப்ளூ, ஆரஞ்சு. அதையும் லைனா படிக்கணும். ஆரஞ்சு, ப்ளூ, ரெட்டுன்னு சொல்லக்கூடாது, ரெட்டு, ப்ளூ, ஆரஞ்சு சீக்வன்ஸா படிக்கணும். அந்த டெடி பேர் என்ன ட்ரெஸ் போட்டிருந்தது? ப்ளூ கலர் ட்ரெஸ். டெடி பேர் வந்து ஆரஞ்சு கலர்ல இருந்தது, அது போட்டிருந்த ட்ரெஸ் ப்ளூ கலர். ஸோ இந்த மாதிரி பிக்சர்ஸ் எல்லாம் வச்சு
இந்த மாதிரி பிராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சீங்கன்னா படிக்கும்போது தானாவே உங்களுக்கு அட்டென்ஷன் வந்துரும். புரியுதா கண்ணு? எஸ் மேம். மேம் சொல்லுங்கடா. மேம் என்னால சர்வர் நெட்வொர்க் ப்ராப்ளம் மேம், அதனால தான் சொல்ல முடியல. ஓகே ஓகே ஓகே, தப்பு இல்ல கண்ணா, சொல்லலைன்னா ஒன்னும் தப்பு இல்ல. நான் எதுக்கு இதெல்லாம் சொல்றேன்னா, நீங்க இந்த மாதிரி பிராக்டிஸ் பண்ணிக்கோங்க. நீங்களும் ஏதாவது பேரண்ட்ஸும் சரி நீங்களாவும் சரி யூடியூப்ல இந்த மாதிரி டெக்னிக்ஸ் எடுத்து பிராக்டிஸ் பண்ணிக்கோங்கிறதுக்கு தாண்டா சொன்னேன். ஆன்சர் சொல்லலைனாலும் உங்களுக்கு குட், வெரி குட். ஓகேவா? எஸ் மேம். கொஞ்சம் கொஞ்சம் எக்ஸசைஸ் இப்ப நம்ம போட்டு காமிக்கிறோம். இந்த எக்ஸசைஸ் எல்லாம் பண்ணுங்க மேம். அந்த ஃபர்ஸ்ட் லிங்க் டச் பண்ணுங்க மேம். அவ்வளவுதான் மேம். வீடியோ ஓகே மேம். நெக்ஸ்ட் கண்ணா, இது எல்லாருமே அப்புறமா ப்ராக்டிஸ் பண்ணணும். இதை பார்த்து வச்சுக்கோங்க, அப்புறமா ப்ராக்டிஸ் பண்ணணும். இன்னொன்னு வந்து ஹேண்ட் எக்ஸசைஸ் மாதிரி ஒண்ணு. அதாவது ஒரு கையை மடக்கிக்கணும், ஒரு கையை விரிக்கணும், இந்த கையை மடக்கணும், அந்த கையை விரிக்கணும், இந்த மாதிரி பண்ணணும். இப்ப இந்த எக்ஸசைஸ் எல்லாம் நீங்க பார்த்து வச்சுக்கோங்கடா. சும்மா இருக்கும்போது கிளாஸ்ல சும்மா இருக்கும்போது கூட நீங்க என்ன பண்ணணும், ஃபர்ஸ்ட் காமிச்சோம்ல அந்த 5 விரலையும் குவிச்சுக்கிட்டு 2 பக்கமும் டச் பண்ணணும். ஃபர்ஸ்ட் ஒரு வீடியோ காமிச்சோம்ல, 5 விரலையும் குவிச்சுக்கணும், இந்த 5 விரலையும் குவிச்சுக்கணும், சும்மா குத்திக்கிட்டே இருக்கணும். அதே மாதிரி விரிச்சு வச்சுக்கிட்டு 5 விரலையும் டச் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இந்த மாதிரி பண்ணும்போது நம்மளுக்கு நல்ல பிரெயின் ஆக்டிவ் ஆகும். அதே மாதிரி அந்த பூஜை தோப்பு கரணம் எல்லாரும் போடுவோம். இந்த பூஜை பாருங்களேன், நான் வந்து லெஃப்ட் ஹேண்ட்ல வந்து மணி ஆட்டுவேன், ரைட் ஹேண்ட்ல வந்து தட்டு காமிப்பேன். அது வந்து எனக்கு ஈஸியா பண்ணிடுவேன். நீங்க எல்லாம் பண்ணுவீங்க அவங்கவுங்க. இப்படி திருப்பி பண்ணி பாருங்க. ரைட் ஹேண்ட்ல மணி ஆட்டிட்டு லெஃப்ட் ஹேண்ட்ல தட்டு சுத்து பாருங்க. சுத்த முடியுதான்னு பாருங்க. முடியுது மேம். ஒரு சிலவங்களுக்கு லெஃப்ட் ஹேண்ட்லயும் மணி ஆடும். ரைட் ஹேண்ட்ல மணி ஆட்டுவோம், லெஃப்ட் ஹேண்ட்ல தட்டு சுத்தாது. இது சுத்தணும்னா இதை நிறுத்திடுவோம், மணி ஆட்டுறதை நிறுத்திடுவோம். அந்த மாதிரி பண்றீங்களா? யாருக்காவது வருதா பாருங்க. ரைட் ஹேண்ட்ல மணி ஆட்டிட்டு லெஃப்ட் ஹேண்ட்ல தட்டு சுத்துங்க. வராது பாருங்க. கரெக்டா? எனக்கு வரல மேம். ஓகே, கொஞ்சம் 2-3 தடவை பிராக்டிஸ் பண்ணுங்க. கவனமா பண்ணுங்க. லெஃப்ட் ஹேண்ட்ல மணி ஆட்டணும், மணி இதை சுத்தணும் பண்ணுங்க பாருங்க. வருதா? கவனமா ரைட் ஹேண்ட் மணி ஆட்டணும், லெஃப்ட் ஹேண்ட் தட்டு சுத்தணும், மணி ஆட்டணும், தட்டு சுத்தணும்னு பண்ணுங்க. இப்போ நம்ம ரைட் ஹேண்ட்ல நம்ம எல்லாமே பண்ணிடுவோம்டாக்கன்னா லெஃப்ட் ஹேண்ட்ல பண்ண முடியாது. அதனாலதான் 2 கையுமே பண்ணணும். சூப்பர். குணசேகர் அவங்க பேசுறீங்களா? குணசேகர் பேசுறீங்களா? டிஸ்டர்பன்ஸ் ஆகுது ஆடியோ. நீங்க பேசுறது கேட்கல. ஓகே, இந்த இன்னொரு அந்த 2 கையிலயும் ஸ்கெட்ச் வச்சு வரைஞ்சாங்க பாத்தீங்களா கண்ணா?
அதெல்லாம் வந்து அந்த லிங்க் லெஃப்ட் ஹேண்ட்ல மணி அடிச்சு ரைட் ஹேண்ட்ல ஆர்த்தி காமிக்கதான் மேம் வரும். வருது. சரிடா கண்ணா. அப்ப ரைட் ஹேண்ட்ல மணி அடிச்சு லெஃப்ட் ஹேண்ட்ல ஆர்த்தி காமிக்கிறது சும்மாவே உட்காந்துட்டு இருக்கும்போது பிராக்டிஸ் பண்ணிக்கிட்டு இருக்கணும் நீங்க. சரியா? மேம் எனக்கு ரெண்டுமே வருது மேம். 2 கையிலயும் வந்தவங்களுக்கு சூப்பர். 2 கையிலயும் வந்தவங்க என்ன பண்ணுங்க, அந்த ஸ்கெட்ச் இருக்குல்ல, 2 ஸ்கெட்ச் வச்சு 2 கலர்லயும் போடுறோம்ல அந்த வீடியோ, அந்த மாதிரி பிராக்டிஸ் பண்ணுங்க. சரியா? 2 கையிலயும் எழுதுறதுக்கு பிராக்டிஸ் பண்ணுங்க. ஓகே மேம். இப்ப ரைட் ஹேண்ட்ல எழுதுறவங்க எல்லாம் லெஃப்ட் ஹேண்ட்ல எழுதி பிராக்டிஸ் பண்ணுங்க. டெய்லியும் வந்து என்ன பண்ணணும், 5 லைன்ஸ் லெஃப்ட் ஹேண்ட்ல எழுதணும். இப்ப லெஃப்ட் ஹேண்ட்ல எழுதுறவங்க யூசுவலாவே லெஃப்ட் ஹேண்டடா இருக்கீங்கன்னா ரைட் ஹேண்ட்ல 5 லைன்ஸ் எழுதணும். சரியா? அந்த மாதிரி பிராக்டிஸ் பண்ணுங்கடா கண்ணா. ஓகேவா? எனக்கு ஒரு டவுட் மேம். சொல்லுங்க மேம். எதுக்கு இந்த மாதிரிலாம் பண்ணா என்ன ஆகும் மேம்? சூப்பர் கண்ணா. இந்த மாதிரி எல்லாம் பண்ணா என்ன ஆகும் அப்படின்னா, இப்ப நம்ம வந்து பாடிக்கு எக்ஸசைஸ் பண்றோம் தானே. இப்ப நம்ம பாடி நல்லா இருக்கணும்னா நீ என்னென்ன பண்ணுவ? தோப்பு கர்ணம் போடுவேன். அந்த அப்புறமா இந்த மாதிரி எக்ஸசைஸ் செய்வேன் மேம். ஓகே. அப்புறம் என்ன பண்ணுவ பாடி நல்லா இருக்கணும்னா? ஹெல்தி ஃபுட்ஸ் அதெல்லாம் வெரி குட். ஹெல்தி ஃபுட் எல்லாம் சாப்பிடணும் தானே நீ. ஹெல்தி ஃபுட் எல்லாம் சாப்பிட்டா என்ன ஆகும்? உடம்பு நல்லா டெவலப் ஆகும் தானே. உடம்பு நல்லா டெவலப் ஆகும். பாடிக்கு எக்ஸசைஸ் பண்ற உள்ள இருக்கிற ஆர்கன் பிரெயினுக்கு எப்படி எக்ஸசைஸ் பண்ண முடியும்? எக்ஸசைஸ் பண்ண முடியாதுதானே. அந்த பிரெயினுக்கு எக்ஸசைஸ் தான் இது. அந்த பிரெயின் வந்து நல்லா ஒர்க் ஆகணும்னா அந்த பிரெயினுக்கு நம்ம எக்ஸசைஸ் பண்ணணும். எப்படி எக்ஸசைஸ்னா, நல்லா பிரீத் பண்ணணும். பிரீத் பண்ணா ஆக்சிஜன் கிடைக்கும் பிரெயினுக்கு. நல்ல ஃபுட்டு சாப்பிடணும். அது போக இந்த மாதிரி டெக்னிக்ஸ் எல்லாம் பிராக்டிஸ் பண்ணேன்னா பிரெயின்ல நல்ல செக்ரீஷன் ஆகும். நான் ஃபர்ஸ்ட் கிளாஸோட ஃபர்ஸ்ட்ல சொன்னேன்ல, டோபமைன், செரட்டோனின், என்டார்பின், ஆக்சிடாக்சின் இதெல்லாம் தானா செக்ரீட் ஆகும். பட் தேவையான அளவுக்கு செக்ரீட் ஆகாது. தேவையான அளவுக்கு செக்ரீட் ஆகணும்னா நீ இந்த மாதிரி பிரெயின் எக்ஸசைஸ் பண்ணுனா பிரெயின் ரொம்ப ஹாப்பி ஆயிடும். நிறைய செக்ரீஷன் பண்ணும். நல்ல புத்திசாலியா ஆயிடுவ நீ. அப்ப அதுக்கு கொஞ்சம் எக்ஸசைஸ் இருந்தா தானே ஹாப்பியா இருக்கும். அது ஹாப்பியா இருக்கணும்னா அதை எக்ஸசைஸ் பண்ணி வச்சுக்கணும். எக்ஸசைஸ் பண்ணணும்னா இந்த மாதிரி டாஸ்க் பண்ணணும். பிரெயின் எக்ஸசைசஸ் நத்திங் பட் இந்த மாதிரியான டாஸ்க். ஓகேவா? இதெல்லாம் பண்ணும்போது உங்களுக்கு ஹாப்பியா இருந்ததா, போர் அடிச்சுதா? மேம் எனக்கு இந்த மாதிரி தோப்பு கர்ணம் போடுறது, அப்புறமா இந்த மாதிரி 5 விரலை இப்படி வச்சு பண்றது இதெல்லாம் என்ஜாய்மெண்டா இருக்கு மேம். இந்த கேம் எல்லாம் விளையாண்டோமே, பிடிச்சிருந்ததா? இந்த கேம் எல்லாம் பிடிச்சிருந்ததா? எஸ் மேம். இப்ப இந்த கேம் விளையாடுறது, இந்த எக்ஸசைஸ் பண்றது, 5 விரல் பண்றது, இது எல்லாமே என்னன்னா பிரெயினுக்கு எக்ஸசைஸ். இப்ப பாத்தீங்கன்னா நீங்க ஏன் ஹாப்பியா இருக்கீங்க? நீங்க உங்க பிரெயின் ஹாப்பியா இருக்கு, அதனால நீங்க ஹாப்பியா இருக்கீங்க. புரியுதா? அப்ப பிரெயினை ஹாப்பியா வச்சுக்கிட்டா நாம ஹாப்பியா இருப்போம். பிரெயின் எப்படி ஹாப்பியா வச்சுக்கலாம்? நம்ம எக்ஸசைஸ் பண்ணணும். பிரெயின் எக்ஸசைஸ் பண்ணணும். பிரெயின் எக்ஸசைஸ் என்ன? இந்த மாதிரி கேம்ஸ் டெக்னிக்ஸ் தான். ஓகேவா? ஓகே மேம். ஓகே. வேற ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? மேம் ஒரு டவுட் சொல்லுங்க மேம். சப்ஜெக்ட்ல எப்படி மேம் சீக்கிரமா மனப்பாடம் பண்றது? சப்ஜெக்ட் எப்படி மனப்பாடம் பண்றதுங்கிறதுக்கும் டெக்னிக் இருக்குடா கண்ணா. இப்ப ஏதாவது ஒரு கண்டென்ட் உனக்கு தெரியல, எப்படி மனப்பாடம் பண்றதுன்னு சொன்னீங்கன்னா நான் வந்து ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுவேன். இப்போ ஏதாவது ஒண்ணு நீ கேள, நான் சொல்றேன். இப்ப ஒரு விஷயம் எனக்கு புரியலன்னு, ஏதாவது சயின்ஸோ சோசியலோ ஏதாவது ஒரு விஷயம் சொல்லனா நான் சொல்லுவேன். ஒரு சின்னதா 100 குறள் மட்டும் எப்படி மேம் அது மனப்பாடம் பண்றது? குறள் மனப்பாடம் பண்றதுக்கு நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து அந்த இப்ப 100 குறள் பண்றீங்க அப்படின்னா 10 அதிகாரம் நம்ம படிக்கணும்ல. ஒரு அதிகாரத்துக்கும் 10 திருக்குறள் இருக்கா? அப்ப ஃபர்ஸ்ட் வந்து என்ன பண்ணணும், நீங்க ஃபர்ஸ்ட் வந்து 10 ஹெட்டிங்கையும் ஃபர்ஸ்ட் படிச்சுக்கணும்டா. ஃபர்ஸ்ட் கல்வி, அறிவுடைமை, இந்த மாதிரி ஒழுக்கமுடைமை, இந்த மாதிரி ஹெட்டிங் படிச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் கல்வின்னு எடுத்துக்கோங்க. கல்வின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் வேர்டு மட்டும் படிச்சு, இப்ப கல்வியில ஃபர்ஸ்ட் கற்க, கசடர, கற்பவை, கற்றபின்
அப்ப என்ன பண்ணணும், ஃபர்ஸ்ட் 10 திருக்குறள் என்னன்னு அந்த ஹெட்டிங் படிச்சுக்கணும். 10 என்ன, கல்வியில 10 என்ன. ஃபார் எக்ஸாம்பிள் இது நம்ம நான் அதை எடுத்துக்கிறேன் கூகுள். எனக்கு தெரியும் மேம். கற்க கசடர கற்பவை கற்றபின் நிற்க அதற்கு தக. இல்ல சொல்லுங்க. இவ்விரண்டும் கண்ணென்ப வாழும் உயிர்க்கு. கண்ணுடையர் என்பவர் கற்றோர் முகத்திரண்டு புண்ணுடையர் கல்லாதவர். ஒப்ப தலை கூடி உள்ள பிரிதல் அனைத்தே புலவர் தொழில். உடையார் முன் இல்லார்போல் ஏக்கற்றும் கற்றார் கடையரே கல்லாதவர். தொட்டனைத்து ஒரு மணற்கேணி மாந்தற்கு கற்றனைத்து உருவும் அறிவு. யாதானும் நாடாமல் உயிராமல் என்னோடுவன் சார்ந்தனையும் கல்லாதவாறு. ஒருமைகள் தான் கற்ற கல்வி ஒருவருக்கு எழுமையும் நேமா புடைத்து. தாமின் புரிவது உலகின் புறக்கண்டு காமுருவர் கற்றறிந்தார். கேடில் வீழ்ச்சியிலும் கல்வி ஒருவருக்கு மாடெல்லாம் மற்றையவை. சூப்பர், வெரி குட். எல்லாரும் உங்களுக்கு ஒரு கிளாப் பண்ணுங்க. சூப்பர்மா, வாழ்த்துக்கள். இது எனக்கு வந்துட்டு ஸ்கூல்ல 40 குறள் வந்துட்டு நான் 4th ஸ்டாண்டர்ட் படிக்கிறதுனால 40 குறள் சொல்ல சொன்னாங்க மேம். காம்படிஷன்ல கலந்துட்டு 40 குறள் படிச்சு சொன்னாங்க. ஓகேடா கண்ணா, சூப்பர். நீங்க நல்ல क्वेश्चन கேட்டீங்க. இப்ப நம்ம கல்வின்னு எடுத்துக்கிறோம். கல்வியில 10 இருக்கு. அப்ப ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும், கற்க கசடரன்னு ஆரம்பிக்கும். அப்புறம் என்னென்ப ஏனை எழுத்தென்ப. அடுத்தது கண்ணுடையார் என்பவர். உவப்ப தலை கூடி உடையார் முன் தொட்டனைத்து தூரும். யாதனும் நாடாமல் ஒருமைக்கான் தான் கற்ற கல்வி. அப்புறம் தாம் இன்புறுவது உலகின் புறக்கண். அடுத்தது கேடில் விழிச்செல்வம். இப்ப நீங்க எப்படி இதை மெமரி பண்ணணும் அப்படின்னா, இப்ப 10 ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிக்கணும், ஃபர்ஸ்ட் கால ஆரம்பிக்குது, அப்புறம் என்னென்பன் எண்ணுல ஆரம்பிக்குது, அப்புறம் எண்ணு, அப்புறம் கண்ணு, அதுக்கப்புறம் உவப்ப, காக்கு அப்புறம் ஏக்கு அப்புறம் எண்ணு கண்ணு, அதுக்கப்புறம் ஊல 2 இருக்கு, உவப்ப உடையார் முன். அடுத்தது உடையார் முன், இது ரெண்டையும் சீக்வன்ஸ் பண்ணிக்கணும். அப்புறம் தொட்டது யாரு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கணும். தொட்டனைத்து உரும்னு பார்க்கணும். யாரு அப்படின்னா யாது அப்படின்னு பார்த்துக்கணும். அடுத்தது ஒருமை தாமின் கேடில். அப்போ ஒருமை தாம் இன்புறுவது கேடில். அப்ப நம்ம என்ன பண்ணிக்கணும், ஒருமைக்கண் அப்படின்னு அந்த ஒருமையில தாம் இன்புறுவனும், இல்லைன்னா கேடில் விழிச்செல்வம் அப்படின்னு வச்சுக்கணும். அப்ப ஃபர்ஸ்ட் சீக்வன்ஸா அந்த ஹெட்டிங் மெமரி பண்ணிக்கணும். அப்புறம் அந்த 10 குறள் என்னன்னு பார்க்கணும். ஃபர்ஸ்ட் கற்க, அப்புறம் எண்ணு கண்ணு, உவப்ப உடையார், அப்புறம் தொட்டது யாரு, அதுக்கப்புறம் ஒருமை தாமின் கேடில். இப்படி நம்ம இதை மெமரி பண்ணிக்கணும். மெமரி பண்ணிட்டு அதுக்கப்புறம் கற்க கசடர கற்பவை கற்றபின் நிற்க அதற்கு தக. இப்ப இது ஒண்ணு ஒண்ணா நம்ம இந்த குறளை மனப்பாடம் பண்ணிக்கணும். இப்படி நம்ம பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா, இந்த பண்ணும்போதுதான் நீங்க சீக்வன்ஸ் ஞாபகம் வச்சுக்கணும். என்னென்ப ஏனை எழுத்தென்ப இவ்விரண்டும் கண்ணென்ப வாழும் உயிர்க்கு. இப்போ உங்களுக்கு என்ன அப்படின்னா, பொருள் தெரிஞ்சாதான் குறள் மனப்பாடம் பண்ண முடியும். அப்போ எண் என்று சொல்லப்படுபவையும் எழுத்து என்று சொல்லப்படுபவையும் வாழும் மக்களுக்கு இரு கண்களாகும். அப்ப எண்ணும் எழுத்தும் நம்மளுக்கு கண்ணு. எண்ணு எழுத்து கண்ணு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கிட்டு திருப்பியும் படிக்கணும். என்னென்ப ஏனை எழுத்தென்ப அது ரெண்டும், இவ்விரண்டும் கண் என்ப வாழும் உயிர்க்கு. அப்ப இது ரெண்டையும் கண்ணுன்னு நாம ஒரு உயிர் இப்படி வாழணும். இப்படி நீங்க அந்த அர்த்தத்தை புரிஞ்சுக்கிட்டு படிச்சீங்கன்னா கண்டிப்பா மனப்பாடம் ஆயிடும். அப்ப இப்ப நமக்கு தெரிஞ்சுக்குது, எண்ணு எழுத்து கண்ணு. அப்ப என்னென்ப ஏனை எழுத்தென்ப இவ்விரண்டும் கண்ணென்ப வாழும் உயிர்க்கு. இப்படி நம்ம ஒண்ணு ஒண்ணா அர்த்தம் புரிஞ்சுக்கிட்டு படிச்சோம் அப்படின்னா சீக்வன்ஸா வச்சுக்கிட்டோம்னா மெமரி ஆயிடும். எல்லா விஷயத்துக்கும் இதே டெக்னிக் தான். நீங்க தான் அதை பிராக்டிஸ் பண்ணணும். புரியுதா கண்ணா? ஃபர்ஸ்ட் ஹெட்டிங், அப்புறம் இருக்கிற 10 பேரோட சீக்வன்ஸ் லைனா கற்க, எண்ணு கண்ணு, உவப்ப உடையார், தொட்டது யாரு, ஒருமை தாமின் கேடில். இது பண்ணிக்கிட்டு அப்படியே சொல்ல மைண்டுக்குள்ள வரணும். ஃபர்ஸ்ட் காவா கற்க கசடர கற்பவை, அடுத்தது என்னென்ப எழுத்தென்ப, அடுத்தது கண்ணு என்ன, அப்போ ஓப்ப டக்குன்னு மனப்பாடம் பண்ணணும். லைனா கொஞ்சம் நீங்க உட்கார்ந்து இதுக்கு ஒர்க் அவுட் பண்ணணும். நான் சொன்னேன்ல போன கிளாஸ்ல சொன்ன மாதிரி அட்டென்ஷன் என்கோடிங், இதுக்கு பேர் தான் என்கோடிங். அடுத்து என்ன வருது, அதை எப்படி நம்ம படிச்சுக்கலாம், எப்படி படிச்சா புரியும் அப்படின்னு நீங்க நீங்களா உட்கார்ந்து பிராக்டிஸ் பண்ணணும்டா. இது நீங்களா பிராக்டிஸ் பண்ணாதான் உங்களுக்கு நல்லா டெவலப் ஆகும். ஒருத்தவங்க சொல்லி கொடுத்து நீங்க படிச்சீங்கன்னா கஷ்டமாயிடும். நீங்களா என்ன பண்ணணும், இந்த வார்த்தைக்கு அப்புறம் இந்த வார்த்தை இது அப்படின்னு படிச்சு மனப்பாடம் பண்ணிக்கலாம். நம்ம மூளைக்கு அபார சக்தி இருக்குது. கண்டிப்பா நம்மளால படிச்சு மனப்பாடம் பண்ணிக்க முடியும். ஓகேவா? ஓகே, வேற ஏதாவது டவுட்?
ரொம்ப சுலபமா இருக்கு மேம் இந்த டெக்னிக். சூப்பர் சூப்பர்டா கண்ணா. இப்ப இன்னொரு கேம் விளையாடலாமா? எஸ் மேம். இது விடுகதை கேட்கவா? விடுகதை கேக்குறேன். ஓகே மேம். ஓகே மேம். தொப்பி போட்ட காவல்காரன் உரசி போட்டால் சாம்பல் ஆவான். மேம் தீக்குச்சி மேம். சூப்பர். நெக்ஸ்ட், வேட்டையாடாத மான் ஆனால் வேடர்கள் நிறைந்த மான். வேட்டையாடாத மான் ஆனால் வேடர்கள் நிறைந்த மான். தெரியலையா? நீ கெஸ் பண்ணுங்க. வேட்டையாடாத மான் ஆனால் வேடர்கள் நிறைந்த மான். क्वेश्चनலயே ஆன்சர் இருக்கு. க்ளூ கொடுக்குறேன். क्वेश्चनலயே ஆன்சர் இருக்கு. வேட்டைக்காரர்கள். இல்ல. இன்னொரு க்ளூ கொடுக்கட்டுமா? ஓகே மேம். இது ஒரு பிளேஸ். காடு. இல்ல. அந்தமான். சூப்பர். அந்தமான் சொன்னது யாரு? கற்பகம் சுந்தரா? அந்தமான் சொன்னது யாரு? எஸ் மிஸ். சூப்பர் சூப்பர் சூப்பர். ஓகே, நெக்ஸ்ட், வெள்ளி கிண்ணத்தில் தண்ணீர். வெள்ளி கிண்ணத்தில் தண்ணீர். நிலா. நிலா. இல்ல இல்ல. மேம் குடம். ஏடா. தேங்காய் சொன்னது யாரு? தேங்காவா சொன்னீங்க? எஸ் மேம். சூப்பர் சூப்பர். தேங்காய் தான். வெள்ளி கிண்ணத்தில் தண்ணீர். உடைச்சா உள்ளுக்குள்ள வெள்ளை கலர்ல இருக்குல்ல, தேங்காய் தான். வெரி குட். எவ்வளவு நனைந்தாலும் நடுங்க மாட்டான். எவ்வளவு நனைந்தாலும் நடுங்க மாட்டான். குடை. 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 சூப்பர் சூப்பர் சூப்பர். நிலத்தில் முளைக்காத செடி, நிமிர்ந்து நிற்காத செடி, அது என்ன? முடி. சூப்பர். தலைமுடி. பார்க்க கருப்பு, உள்ளே சிவப்பு, நமக்கு தருவதோ சுறுசுறுப்பு. பார்க்க கருப்பு, உள்ளே சிவப்பு, நமக்கு தருவதோ சுறுசுறுப்பு. என்னடா? பார்க்க கருப்பு, உள்ளே சிவப்பு, நமக்கு தருவதோ சுறுசுறுப்பு. எனக்குன்னா என்னடா ஆன்சர் சொன்னீங்க? தர்பூசணி கருப்பாவா இருக்கு. பார்க்க கருப்பாவா இருக்கு. பச்சைதானே இருக்கு. இது நம்ம குடிக்கிறது. க்ளூ குடுக்குறேன். குடிக்கிறது. மேம் ஸ்ட்ராபெரி. மேம் காஃபி. சூப்பர் சூப்பர். இது வந்து காஃபி. டீயும் சொல்லலாம். டீ தூள் கருப்பு கலர்ல இருக்கா, போட்டா சிவப்பு கலர்ல ஆயிடுதா, குடிச்சா நம்மளுக்கு சுறுசுறுப்பா இருக்கா. டீ பவுடர், காஃபி பவுடர். சூப்பர். யாரும் ஏற முடியாத மரம், கிளைகள் இல்லாத மரம். சூப்பர் சூப்பர். வாழை மரம். மரத்துக்கு மரம் தாவுவான், குரங்கு அல்ல. பட்டை தீட்டி இருப்பான், சாமியாரும் அல்ல. அனில் மேம். அனில். சூப்பர். நித்யா. நித்யா பேர்ல இருக்கவங்க, உங்க பேர் நித்யாவா கண்ணா? ஆமா மேம், நித்யா தான் மேம். என்ன ஸ்டாண்டர்ட் படிக்கிறீங்க? 7th மேம். 7th. ஓ, கொஞ்சம் பெரிய பொண்ணு, அதனால டக்கு டக்குன்னு ஆன்சர் சொல்லிட்டீங்க. வெரி குட். மரத்துக்கு மரம் தாவுவான், குரங்கு அல்ல. பட்டை. அணில்ல 3 பட்டை இருக்கும்ல, பட்டை தீட்டி இருப்பான், சாமியாரும் அல்ல. அணில். வெரி குட். சும்மா இருக்கும்போது எங்க பாட்டிகிட்ட அடிக்கடி நிறைய விடுகதை கேட்பேன், இல்லன்னா யூடியூப்ல விடுகதை போட்டு பாப்பேன் மேம். சூப்பர். வெரி குட் ராக்கண்ணா. இந்த மாதிரி 30 விடுகதை வந்து நீங்களா படிச்சு தெரிஞ்சுக்கலாம். இல்லன்னா பேரண்ட்ஸ் கேட்க சொல்லலாம். பாட்டி தாத்தாவையோ பேரண்ட்ஸையோ கேட்க சொல்லலாம். கேட்டுட்டு நீங்க கேளுங்க, நான் ஆன்சர் சொல்றேன். நீங்களா படிக்கிறத விட பாட்டி தாத்தா அப்பா அம்மா கிட்ட கொடுத்து, இல்லன்னா சிப்ளிங்ஸ் கிட்ட, அண்ணன் தங்கச்சி அக்கா தம்பி இருப்பீங்கல்ல, சண்டை எடுத்துக்காம உட்காந்து நான் விடுகதை கேட்கறேன், நீ ஆன்சர் சொல்லுன்னு ஒருத்தங்க போன் வச்சுக்கோங்க. ஒருத்தங்க வந்து இந்த விடுகதை கேளுங்க. அடுத்த செட்டு வந்து அவன் போன் வச்சுக்கிட்டு கேட்கட்டும், நீங்க ஆன்சர் பண்ணுங்க. சண்டையும் வராது, போன் யூஸ் பண்ண மாதிரியும் இருக்கும்,
டைமும் போகும், நாம பேரண்ட்ஸ் வேலையும் செய்யலாம். ஓகேவா? ஓகே மேம். விடுகதை பண்ணீங்கன்னா நல்ல பிரெயின் ஷார்ப் ஆகும். ஓகே மேம். சூப்பர். ஓகேடா கண்ணா. இன்னைக்கு கிளாஸ்ல இருந்து என்ன தெரிஞ்சுக்கிட்டீங்க? சும்மா யூடியூப்ல போட்டு பார்க்காம ஒரு நோட் ஃபுல்லா எழுதி வச்சிருவேன் மேம். வெரி குட். அப்படியே எழுதி வைக்கலாம். ரீடிங் அண்ட் ரைட்டிங் எழுத நம்ம மூளை நல்லா ஷார்ப் ஆகும். யூடியூப்ல பாத்துட்டு அப்படியே விட்டுட்டு போறதை விட எழுதி வச்சுக்கிட்டோம்னா நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து விளையாடும் போது என்ன பண்ணலாம், வாங்க நம்ம எல்லாம் விளையாடலாம்னு யோசிப்போம்ல, என்ன விளையாடுறதுன்னு யோசிச்சுட்டு உடனே மொபைல் போன் எடுத்துப்போம். அப்ப நீங்க என்ன பண்ணணும், இந்த மாதிரி எழுதி வச்ச கேம்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டு உட்கார்ந்து நல்லா நீங்க வந்து நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கொஸ்டின் கேட்கணும், அப்புறம் தாயம் விளையாடணும், பரமபத விளையாடணும், அதுக்கப்புறம் செஸ் விளையாடணும், கேரம் போர்டு விளையாடணும். இதெல்லாம் இன்டோர் கேம்ஸ் விளையாடும் போது பிரெயின் நல்லா ஷார்ப் ஆகும். அப்புறம் அவுட்டோர் கேம்ஸ் கொஞ்சம் விளையாடணும், எக்ஸசைஸ் மாதிரி அவுட்டோர் கேம்ஸ் மாடியில இல்ல வெளியில விளையாடணும். இதெல்லாம் பண்ணும்போது நல்ல பிரெயின் ஷார்ப் ஆகும். மொபைல் போன்ஸ் யூஸ் பண்ணுங்க கொஞ்ச நேரம், ஒரு நாளைக்கு ½ an hour போதும், அவ்வளவுதான். இது மட்டும் பிக்ஸ் பண்ணிக்கோங்க, சபதம் எடுத்துக்கணும், ஒரு நாளைக்கு ½ an hour சபதம் எடுத்துக்கணும். ஓகேவா மேம்? இந்த கிளாஸ்ல இருந்து நான் தெரிஞ்சுக்கிறது மெமரி பவர் வந்து நல்லா யூஸ் பண்ணிக்கணும்னு. அதுக்கு என்னன்னா பண்ணணும், நீங்க மெமரி பவர் யூஸ் பண்ணிக்கணும்னா நல்லா ரீடிங் புக்ஸ் இம்ப்ரூவ் பண்ணணும், விடுகதைகள் நல்லா புக்ஸ் ரீட் பண்ணி படிக்கணும் மேம். ஓகே. அப்புறம் வேற யாராவது? மேம் நம்ம வந்து மெமரி பவர் இன்க்ரீஸ் பண்ணனும்னா நிறைய பிரெயின் எக்சர்சைசஸ் அப்புறமா பிரெயின் கேம்ஸ் எல்லாமே விளையாடணும். ஓகே சூப்பர். போன்லாம் கம்மியா பார்க்கணும். சூப்பர். போன்லாம் கம்மியா பார்க்கணும். ஓகே. நிறைய இதெல்லாம் நிறைய ஓகே. போன் பாக்கும்போது பிரெயின்ல என்ன செக்ரீட் ஆகுது? போன் பாக்கும்போது பிரெயின்ல என்ன செக்ரீட் ஆகுது? வெரி குட். டோபமைன் செக்ரீட் ஆகுது. அதனால அது தேவைதான். போன் பார்த்து அடிக்ஷன் ஆகக்கூடாது. அதனால டோபமைனை விட அதிகமா என்டார்பின் செக்ரீட் பண்ண வச்சுக்கணும். சரியா? என்டார்பின் செக்ரீட் பண்றது என்டார்பின் செக்ரீட் பண்றதுக்கு நுணுக்கமான வேலை பண்ணணும், நுணுக்கமான வேலைகள் பண்ணணும். புரியுதா? அந்த மாதிரி கேம்ஸ் நம்ம முடிஞ்சா நெக்ஸ்ட் வீக் வேற டாபிக் தான் போவேன். இருந்தா ஒரு எண்ட் ஆஃப் த செஷன் குட்டி கேம்ஸ் மாதிரி நான் இந்த மாதிரி கண்டக்ட் பண்றேன். ஃப்ரண்ட்ல வந்து ஃப்ரண்ட் போர்ஷன் கிளாஸ் ஆரம்பிக்கும் போது கொஞ்சம் நடத்துறேன் தேவையானது, பின்னாடி வந்து ஒரு ½ an hour கேம் மாதிரி வச்சுக்கலாம் ஒவ்வொரு வாரமும். ஓகேவா? ஓகே மேம். எனக்கு ஒரு டவுட் மேம். சொல்லுங்கடா. மேம் எதுக்கு மேம் சாப்பிட்ட உடனே எந்த கேம்ஸ் எதுவுமே விளையாட கூடாது அப்படின்றாங்க? சாப்பிட்ட உடனே என்ன ஆகும், நம்ம பாடி வந்து பிரெயின் பிளட் சர்க்குலேஷன் எங்க இருக்கும்னா வயிற்றுல இருக்கும். இப்ப வந்து வயிற்றுல இருக்கும்போது டைஜஷன் நல்லா நடக்கும். சாப்பிட்ட உடனே நம்ம விளையாட ஆரம்பிச்சுக்கிட்டு பிரெயின் கேம்ஸ் ஏதோ ஒண்ணு பண்ண ஆரம்பிச்சோம்னா பிளட் ஃப்ளோ பூரா பிரெயினுக்கு போயிடும். அப்ப வந்து வயிற்றுல இருக்க சாப்பாடு ஜீரணம் பண்றதுக்கு ரொம்ப லேட் ஆகும். அதனால என்ன சொல்லுவாங்க, சாப்பிட்ட உடனே கொஞ்ச நேரம் வயிற்றுக்கு டைம் கொடுக்கணும். வயிறு என்ன பண்ணும், நல்லா டைஜஸ்ட் பண்ணி எனர்ஜி எல்லாம் எடுத்துக்கும். நல்ல எனர்ஜி எடுத்துக்கிட்டா அப்புறம் தானா பிரெயினுக்கு போயிடும். அப்புறம் நம்ம விளையாடலாம். ஓகேவா? சாப்பிட்ட உடனே வயிறுக்கு பிளட் சர்க்குலேஷன் இருக்கணும். அதனால அந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ணக்கூடாது. அப்போ அந்த டைம்ல நம்ம என்ன மேம் பண்றது? உட்கார்ந்துட்டு இந்த நம்ம சின்ன சின்ன எக்ஸசைஸ் சொன்னோம்ல, அந்த மாதிரியான எக்ஸசைஸ் எல்லாம் பண்ணிட்டு இருங்க. சும்மா உட்காந்துக்கிட்டு இந்த கையில குத்திட்டு விரல் எல்லாம் இது பண்ணிக்கிட்டு அந்த மாதிரி ஏதாவது ஒண்ணு கொஞ்சம் பண்ணிக்கிட்டு இருங்க. எவ்வளவு நேரம் கழிச்சு மிஸ் இந்த மாதிரி விளையாடலாம்? என்னடாக்குன்னா மிஸ் அப்ப சாப்பிட்டு எவ்வளவு நேரம் கழிச்சு விளையாடலாம்? சாப்பிட்டு ½ an hour கழிச்சு நீங்க ஜம்ப் பண்ற மாதிரி எல்லாம் வெளியில போய் விளையாடுறதுன்னா ½ an hour கழிச்சு விளையாடுங்க. ஓகே. ரொம்ப சந்தோஷம், எல்லாம் ரொம்ப இன்டராக்டிவா இருந்தீங்க. வேற ஏதாவது டவுட்ஸ் இருந்தா கேளுங்க, இல்லைன்னா செஷன் முடிச்சுக்கலாம். கிளாஸ் பிடிச்சிருந்ததா? எஸ் மேம். மேம் இதே மாதிரி ரொம்ப பிடிச்சிருக்கு மேம். சின்ன சின்ன கேம்ஸ் விளையாடிக்கிட்டு இருந்தா நல்லா இருக்கும் மேம். சரி, ஒவ்வொரு வாரமும் ½ an hour கிளாஸ் எடுக்கிறேன். ½ an hour இந்த மாதிரி மெமரி கேம்ஸ் போலாம். ஓகே மேம். ஓகே மேம். கண்ணா கிளாஸ் எண்ட் பண்ணிக்கலாமா? எஸ் மேம். ஓகே மேம்.
எனக்கும் ஓகே ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ சோ மச். இவ்ளோ பொறுமையா உட்கார்ந்து இதெல்லாம் கத்துக்கிட்டதுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம்.